ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் நாம் யாவரும் நன்றி உள்ளவர்களாக இருக்க முடியும். தேவன் அவர் கிருபையினாலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். பாடும்பொழுது, கர்த்தாவே உமது கூடாரத்தில் யார் தங்கி வாசமாயிருப்பா? நாவினால் புறங்கூறாமல் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் அப்படி கபடா இல்லாத ஒரு மனுஷனை ஆண்டவர் அங்கீகரித்து அவருடைய கூடாரத்திலே அவருடைய நிழலிலே அவனை தங்க வைப்பார். துதியிலே ஒரு சகோதரன் யாரும் தெரியல, துதிச்சாங்க, சந்தோஷம். 1000 நாவுகள் இருந்தாலும் உண்மை துதிக்க போதாது, உண்மைதான். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது 1000 நாவுகளை அல்ல, ஒரு நல்ல இருதயத்தை தான் விரும்புகிறார். ஒரே ஒரு இருதயம்தான், அது 1000 நாவுக்கு சமமாக இருக்குன்னு தான் நான் அப்படி விசுவாசிக்கிறேன். நம்முடைய இருதயம் சரியில்லாத பட்சத்தில் நம்ம எவ்வளோதான் ஆண்டவருக்கு துதிச்சாலும், அப்படி ஏதோ ஒன்று அப்படி காட்ட விரும்பினாலும் தேவன் அதை மனதார அங்கீகரிப்பதில்லை. ஒருவேளை மனுஷனுக்கு திருப்தியாக இருக்கலாம், நம்ம துதிச்சிட்டோம், ஏதோ செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படி ஆண்டவர் அப்படி விரும்புகிறதே. நான் காலையில் அப்படி வரும்பொழுது இந்த ரோட்டில் நிறைய பேர் நடந்து போகிறாங்க. அவங்க நம்பி இருக்கிற தெய்வங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சில பேருக்கு அவங்கள எப்படி அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மேலெல்லாம் அந்த இதெல்லாம் குத்தி அப்படி போகிறாங்க. ஒருத்தவங்களை நான் பார்த்தேன், பாதி ரோடு டிராஃபிக் ஆகிட்டேன் அவரால். இவ்வளோ பெரிய கம்பி அப்படி குத்தி நீட்டாக அப்படி வச்சுட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஒரு ஆள், அந்த பக்கம் ஒரு ஆள், யாரும் அவரை இடிச்சிடக்கூடாது, அவருக்கு எதுவும் பாதிப்பு உண்டாக்கிடக்கூடாதுன்னு பாதி ரோட்டை அடைச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க நம்பி இருக்கிற அந்த தெய்வத்தை அவங்க நினச்சிருக்கிறது அப்படி. ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வம், உண்மையான ஆண்டவர் அப்படி நாக்கில் ஏதோ குத்திக்கிட்டு வெளியிலேருந்து அப்படி ஏதோ ஒன்று பண்ணிக்கிறதெல்லாம் அதெல்லாம் விரும்புறதில்ல. இருதயத்திலே ஆழமாய் குத்த விரும்புகிறார். நம் மனம் திரும்பி தேவனை அப்படி மகிமைப்படுத்தும்படிக்கு நம்ம இருதயத்திலே ஆண்டவர் புதுசாக ஒன்று அப்படி ஆரம்பிக்க தான் விரும்புகிறாங்களே தவிர, அது இல்லாத பட்சத்தில் 1000 நாவுகளை ஆண்டவர் அங்கீகரிப்பதே இல்லை. அவருடைய கூடாரத்தில் தங்கி இருக்கணும்னா ஒரு சகோதரனுக்கு நமக்கு எந்த மனசளவில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அப்படிதான் ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். அந்த பாடல் வரிகளில் நிறையா இருக்குது. நான் காலையில் கேட்கும் போது எனக்கு ரொம்ப உணர்வாய் அப்படி சந்தோஷமாக இருந்துச்சு. தேவன் விரும்புகிறது அது மாத்திரம்தான். ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் வார்த்தையை கடந்து போக விரும்புகிறேன். நம்ம மீகா எழுதின காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தீர்க்கதரிசி மீகாவுக்கு ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை. மீகா 6ஆம் அதிகாரம் பக்கம் 1079 இருக்கு. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாய் பணிந்து கொள்வேன். அப்போ தேவனை பணிந்து கொள்ளணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், அவரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த தீர்க்கதரிசி இங்கே மீகா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய காரியங்கள் எல்லாம் பொல்லாததாக இருக்கிற குறித்து ஃபஸ்ட்டு அதிகாரத்திலிருந்து ஜனங்களுக்கு, எருசலேமில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் காரியங்களை எல்லாவற்றையும் உங்களோட கேடுபாடான காரியங்களை வந்து வெளிப்படுத்தி பேசிக்கிட்டே வர்றாரு. அதில் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அப்படி கடைசியில் வரும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ணத்தை எடுத்துக்கிட்டு நான் உங்களுடைய சன்னதிக்கு முன்பாக வருவேன். அப்படி கொண்டு வந்து எதை கொண்டு வந்து நான் பணிந்துப்பேன், எதை கொண்டு வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் உங்களை சந்தோஷப்படுத்தி என்னை நான் பணிந்து கொள்ளுப்பேன், உங்களை ஆராதிப்பேன். எப்படி நான் வருவேன் அப்படின்னு பார்க்கும்போது, தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டியை கொண்டும் அவர் சந்நிதிக்கு வர வேண்டுமா? வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 1 வயது கன்றுக்குட்டியை கொண்டும் அப்படி தகன பலிகளை எடுத்துக்கிட்டும் தேவனை ஆராதிக்கிறவங்க வர்றாங்க. அது இல்லை, ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேர்களும் எண்ணெய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாக இருப்பாரா? அதுவும் இல்லை. அதை கொண்டு வராங்க தேவனை சந்திக்க. இருதயத்தை ஓரமாக வச்சுட்டு அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு எல்லாம் சபை கூடுறாங்க, ஆனஸ்டாக நேர்மையாக இருதயத்தில் கையை வச்சு, தேவனே
உங்க பயந்து நான் வர்றேன் அப்படின்னு இருதயத்திலே அப்படி நம்ம ஒரு செம்மை உள்ளவர்களாய் துதியில கேட்டது போல அப்படி அவரால் கூட்டி சேர்க்கப்பட்ட ஜனங்களாய், மீதியான கொஞ்சம் ஜனங்களாய், அவரை நம்பி இருக்கிற ஜனங்களாய், அவருக்கே ஆராதனை செய்ய வந்திருக்கிற அப்படின்னு இருக்கிற ஜனங்களுக்கு இது ரொம்ப சொற்பம். எதையோ செஞ்சு அப்படியே ஆண்டவரை பிரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுலாம் ஆண்டவர் சும்மா ஆண்டவரை நம்ப வைக்க முடியாது. அப்படிலாம் ஆண்டவர் இல்லவே இல்லை. என்னோட இருதயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கிங்க அப்படிங்கிறது தான் அந்த புது உடன்படிக்கை. அப்படி தான் நான் விசுவாசிச்சு அப்படி சொல்லுவேன். அது மாத்திரம் அல்ல, என் என்னுடைய அக்கிரமத்தை போக்க, நான் செய்த எல்லா பாவத்தையும் போக்க, என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்பத்து கனியை நான் கொடுக்க வேண்டுமா? என்னுடைய பிள்ளையோ எனக்கு உண்டான எதையோ கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த முடியுமா? என்னை மீட்கும்படிக்கு அவரையே எனக்காய் தந்திருக்கிறார். அப்போ நான் என்னதான் கொண்டு வந்து உங்களுடைய சன்னதிக்கு வரணும்? ஆண்டவரே, உங்களை பிரியப்படுத்த உங்களுடைய இருதயத்துக்கு நேரம் நான் என்னத்தை எடுத்துகிட்டு வரணும் சொல்லுகிறார். மனுஷனே அப்படின்னா இதில் என்ன அர்த்தம்னா, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது மனுஷனே. அவர் செஞ்சதுக்கு பதில் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ மனுஷன்னு உணரு. அவர் தேவன், தேவாதி தேவன். அவர் உனக்காய் மனுஷனாய் பூமிக்கு வந்து செஞ்சு முடிச்சாரே, அதற்கு கடனை நீ திருப்பி கொடுக்க மனுஷனாய் இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற உன்னால ஒன்றும் முடியாது. அதை நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் மனுஷனேன்னு ஆரம்பிக்கிறாங்க. நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை யாரு? கிறிஸ்து. நார்த்தான் தீர்க்கதரிசி கேட்கிற, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமா? யதார்த்தம் அதுதான். ஆனா வந்திருக்கு. அவர்தான் கிறிஸ்து. அப்படிதான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். எல்லாருக்கும் இல்லை, பிள்ளைகளாய் அவருடைய அன்பை நேசிக்கிற, அவருடைய அன்பை உணர்ந்த, அவருடைய அன்புக்குள்ளே அப்படி அந்த கயிற்றினால் கட்டப்பட்டு அவருக்குள்ளே அடங்கி இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்துக்கு ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை அப்படி கொடுக்க விரும்புகிறார், காட்ட விரும்புகிறார். நான் இதுலலாம் இல்லைப்பா, இதுலலாம் இல்லை, இதுலலாம் நான் பிரியப்படுகிறது இல்லை, நான் பிரியப்படுகிற ஒன்று இருக்கு, அதை மாத்திரம் செஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்யணும். யாருக்கு நியாயம் செய்யணும்? ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் நியாயம் செய்யணும். நியாயம் அப்படிங்கிறது நான் உணர்ந்தது என்னன்னா, சிலுவை. தேவனும் நானும், மனுஷனும், நானும் இன்னொரு சகோதரனும் மனுஷனும். இதற்கு ஒரு நியாயம் செய்யும்படிக்கு என்னை நான் அர்ப்பணிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து அவர் என் மேல் இரக்கமாயிருந்து இந்நாள் வரைக்கும் என்னை நிற்க செய்திருக்கிறாரே, அவருடைய திவ்ய வார்த்தையை கேட்க எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறாரே, அதை நான் சிநேகிக்கணும். அப்படி இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாய், வேற யாருக்கு முன்பாய் இல்லை, உனக்காய் ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுத்த உன் தேவனுக்கு முன்பாய், உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மனத்தாழ்மையாய் நடக்கிறதுங்கிறது வெளியில அப்படியே டப்புன்னு காட்ட முடியாது, இருதயத்தினாலதான் அது வெளிப்படும். அதுதான் உண்மையா இருக்கும். 1000 நாவுகள் இருந்து துதிக்கிறது நல்ல ஒரு இருதயத்தினால் அப்படி செம்மையாய் துதிச்சுட்டா சந்தோஷம்தான், ஒன்று போதும். புது உடன்படிக்கையில ஆண்டவர் அந்த இருதயத்தை தான் மாற்ற வந்திருக்கிறேன், அதிலிருந்து ஒரு நன்றியையும் ஒரு பலியையும் என்னை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியத்தை நான் எதிர்பார்க்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாங்க. நான் பார்த்த அந்த காட்சி போல அப்படிலாம் இல்லை. அதை நாம் திருப்தி செய்கிற ஒரு விஷயம். ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உண்மையான தெய்வம் எனக்குள்ளே வந்து என்ன செய்திருக்கிறார், நான் அவருக்கு திருப்பி என்ன செலுத்த வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுல நான் கவனமா இருக்கிறேனோ இல்லையோ, ஆண்டவர் என் மேல் கவனமா இருக்கிறார். வார்த்தை தான் யோவான் 4ஆம் அதிகாரம் 1 பிதா என்ன விரும்புகிறார், எதன் மேல் பிரியமாயிருக்கிறார் அப்படின்னு குமாரனாகிய கிறிஸ்து அவருடைய இருதயத்தை அப்படி பிரதிபலித்து காட்டும்படிக்கு பூமிக்கு இறங்கி வந்தார்.
குமாரனும் அதே தான் விரும்புகிறார். என் பிதாவின் நாமம் மகிமைப்படணும், அதற்காக தான் நான் பூமிக்கு வந்தேன், என்னுடைய சித்தம் அல்ல அவருடைய சித்தத்தையே செய்து முடிக்க தான் நான் பூமிக்கு வந்தேன் அப்படின்னு பேசும்பொழுது பிதா இதை விரும்புகிறார், இதில் ஆசைப்படுகிறார்னு சொல்லி ஒரு சில காரியங்களை அங்கே சொல்லுறேன், நான் காட்ட விரும்புகிறேன். நமக்கு அன்னைக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். யோவான் 4ஆம் அதிகாரம் அந்த சமாரிய ஸ்திரியோடு கிறிஸ்து இயேசு பேசி கொண்டிருக்கிறார். 4:23 உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிதாவுக்கு ஒரு விருப்பம் இருக்கு, அதை நான் சொல்ல தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவன் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஒரு உண்மை இருக்கணும், ஒரு நல்ல ஒரு ஆவி இருக்கணும். இந்த உண்மையும் இந்த ஆவியும் இல்லாத பட்சத்தில் பிதாவையும் கிறிஸ்து இயேசுவையும் நாம் சந்தோஷப்படுத்த முடியாது. இங்கே இந்த சமாரிய ஸ்திரியோடு ஆண்டவர் உரையாடும் போது அந்த பெண் அநேக காரியங்களை அப்படியே சொல்லிகிட்டே வர்றான். அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது ஆண்டவர் இந்த இடுக்கில் அந்த சரியான நேரத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பிதா தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படி தான் இருக்கணும்னு விரும்புகிறார், என்னை ஆராதிக்கிறவர்கள் இப்படி தான் இருக்கணும்னு விரும்புகிறார். அப்படி ஒரு விரும்புகிற ஒரு சில மனுஷர்களை ஒரு சின்ன கூட்டமாய் ஆண்டவர் சேர்த்து கொண்டே வருகிறார். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர் ஆவியிலே அவர்கள் உண்மையாக இருக்கிறாங்க. அவர் கொடுத்த ஆவிக்கு உண்மையாக இருக்கணுமே, நீர் கொடுத்த அந்த இருதயத்திலே புது உடன்படிக்கை இருதயத்திலே நான் உண்மையாக இருக்கணுமே, அதில் நீங்கள் சந்தோஷப்பட்டு அதில் நீங்கள் விரும்புகிறீங்களே அப்படின்னு சொல்லி அதிலேயே அவர் எப்போதும் கண்ணும் கருத்துமாய் அப்படி இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை இருக்கு, தம்மை தேடுகிற உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களிடத்தில் ஆண்டவர் அப்படி இருக்கிறாங்கன்றது. அப்போ தம்மை தேடுகிறவனா இளைய பேர் தேடுறாங்க, ஆனால் உண்மையாய் தேவனை ஆவியினால் அப்படி தேடுகிற ஒரு கூட்டத்தை தேவன் தேடுகிறார், அதை அவர் விரும்புகிறார்னு சொல்லதான் அவங்க பூமிக்கு கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தார். நேற்று நம்ம பாஸ்டிங் பிரேயரில் கூட ஒரு சில துதியிலே ஒரு சில வார்த்தைகளை கேட்டோம், இதை நான் காட்ட விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் இதுவும் அநேகருக்கு அடிக்கு ஒரு தடவை தெரிஞ்ச வார்த்தை தான். புதுசாய் கற்றுக்கணும்னு கிறிஸ்தவர்கள் விரும்புகிறாங்க. ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார்னா, நீ கற்றுக்கிட்டதில் உண்மையாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சீசர்கள் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து சந்தோஷமாய் தேவனிடத்தில் வராங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார். ஆண்டவருக்கு இது ஆச்சரியம் இல்லை, ஆனால் சீசர்களாய் அப்படி போய் ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தினவர்களுக்கு அது ஆச்சரியம், பார்த்ததே இல்லை. ஒருவேளை தேவனுக்கு கீழ்ப்படிவாங்க, ஆண்டவருடைய காரியங்களுக்கு எனக்கு எப்படி கீழ்ப்படிவாங்க, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசுகளுக்கு கீழ்ப்படுகிறதுன்னு சந்தோஷமாய் அந்த 70 பேரும் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்கிறாங்க. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல் வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன், நானும் பார்த்தேன். இவங்களுக்கு இன்னும் அதிகமான சந்தோஷம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இவங்களுக்கு கேட்டவொன்னே ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறாங்க, ஆகிலும் ஆவியல் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள். பரலோகத்தில் எழுதியிருக்குன்னா ஏதோ புக்கில் எழுதி வச்சு அப்படி மறைச்சி வச்சிருக்கிறது இல்லை,
நான் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறேனே, அதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். எவ்வளோ காரியங்கள் நடக்குது, அதை குறித்து சந்தோஷப்படுறது சந்தோஷம்தான், எனக்கும் அது சந்தோஷம்தான். ஆனாலும் அதை காட்டிலும் நான் உங்களை மறவாதபடிக்கு என் இருதயத்தில் எப்போதும் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறேனே, அதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்க. அவங்க யாரை ஆண்டவர் நினச்சிக்கிட்டே இருப்பாங்கன்னா, இந்த இருதயத்திலே உண்மையாக இருக்க விரும்புகிறவர்களை ஆண்டவர் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளணுமே, அதிலே ஆண்டவர் பிரியப்படுகிறாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதற்கென்று தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவர்களை ஆண்டவர் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாயிருக்கு. நீங்க இப்படி பாலகர் வாயினால் துதியையும் அந்த ஒரு சந்தோஷத்தையும் நீ விரும்புறீங்களே ஆண்டவரே, அது உமக்கு பிரியமாயிருக்கே. அது ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்டு பாலகர் போல இருக்கிறவர்களை இருதயத்திலே இப்படி ஒரு காரியத்தை நீர் விரும்புகிறீங்களே ஆண்டவரேன்னு இயேசு கிறிஸ்து பிதாவின் இருதயத்தை நமக்கு முன்பாக அப்படி எடுத்து காட்டுவோம். பாலகர் யார் அப்படின்னா, எப்பொழுதும் அப்பாவையோ அம்மாவையோ சார்ந்திருப்பவர்கள், எதை குறித்தும் பயப்படாதிருப்பவர்கள். இதில் கேட்டது போல எதுவும் என்னை சேதப்படுத்தாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு பாதுகாத்து எங்கள் அப்பா இருக்கிறாங்க, பாதுகாப்பு எங்கள் அம்மா இருக்கிறாங்கன்னு அவங்க கையை பிடிச்சிட்டே போகிறவங்க. ஞானிகளும் கல்விமான்களும் கையை தட்டி விட்டுட்டு எனக்கு தெரியும்னு போகிறவங்க. அவர்களுக்கல்ல, பாலகர் போல இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய நாமத்தை, தம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்த பிரியமாக இருக்கிறார். பிதாவும் அதிலே பிரியப்படுகிறார்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. சொல்லிட்டு, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை இன்னார் என்று அறியார். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை இன்னார் என்று அறியான். யாருக்கு பிதாவை குறித்து தேவன் கிறிஸ்து இயேசு குமாரன் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவர்கள் மாத்திரம்தான் குமாரனையும் பிதாவையும் அறிய முடியும். பிதாவை வேற யாரும் தெரியாது, எனக்கு மாத்திரம்தான் தெரியும். நான் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறானோ அவர்கள் எங்கள் 2 பேருடைய அந்த இருதயத்தை அறிஞ்சு கொள்வாங்கன்னு சொல்கிறாங்க. பின்பு தமது சீடரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளது. இந்த கண்ணு பாக்கியம் உள்ளதுன்னு சொன்னாங்களே, என்னத்தை காங்கிறதுனா, என்னுடைய இருதயத்தை நான் வெளிப்படுத்தினேனே, இப்போ இந்த மாதிரி வெளிப்பாடு பெற்ற எல்லாருடைய கண்களும் இருதயமும் பாக்கியம் உள்ளது. ஏன் அப்படின்னா, பிதா எதை விரும்புகிறாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதையோ செஞ்சு அப்படியே பெருசாக காட்டி அப்படியே ஒன்று, அதெல்லாம் இல்லை. பாலகர் போல தன்னுடைய இருதயத்தை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்திலே வருகிறவர் மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். இந்த காரியத்தை நீ உணர்ந்து அப்படி சீசர்களாக இருக்கிறீங்களே, இதே போல இருக்க விரும்புகிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள் ஆண்டவர் சொல்றாங்க. அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேக பேர் இதை விரும்பினாங்க. பழைய உடன்படிக்கையிலையோ ஏதோ காரியத்தில் அநேக பேர் அதை விரும்பி பார்க்க முடியல, அவங்க இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியல. பிதாவின் சித்தம் இன்னதென்று அப்படி சொல்ல அவங்களுக்கு உணர்ந்து அந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியல. உங்களுக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சிருக்கே, அதற்காக சந்தோஷம்னு ஆண்டவர் சொல்றாங்க. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவரை சோதிக்க ஒரு மனுஷன் எழுந்திருந்து, நித்திய ஜீவனை நான் சுதந்திரிக்கணும், அதற்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்று கேட்டார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறதுன்னு பளிச்சுன்னு சொன்னார் மனுஷன்.
அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். அப்படியே நீ செய், அப்பொழுது நீயும் பிழைப்பாய். அப்படின்னா அப்பொழுது நீ செய், அதே போலயே செய், உன்னிடத்தில் எனக்கு ஒரு வாழ்வு இருக்கு, உனக்கு ஒரு வாழ்வு நான் தர்றேன். யார் இதெல்லாம் செய்வா அப்படின்னா, பாலகர் போல தன்னை தாழ்த்துறவர்கள் மாத்திரம்தான் இதை செய்வாங்க. முழு இருதயம், முழு பலன், முழு ஆவி, முழு ஆத்மா எல்லாத்தையும் தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல, உன்னிலே நீ அன்பு கூறுறியே அதே போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த கற்பனையை கைகொள்ளுகிற மனுஷனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். இது வெளியில இருக்கிற எந்த விஷயத்தை வைத்து செக் பண்றதில்லை, அது இருதயத்திலே மறைந்திருக்கிற விஷயம். தேவன் துவக்கி இருக்கிறாரே, அதற்கு ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கிற விஷயம். கொட்டிட்டு அள்ளணும்னு நினைக்கிற விஷயம் இல்லை, அதை கொட்டு முன்னே யோசிச்சு நடக்கிற விஷயம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் எங்களை தப்புவிக்காட்டினாலும் பரவாயில்ல, ஆனாலும் இந்த பொருட்களை நாங்கள் வணங்க மாட்டோம், ஏன்னா அது பாவம்னு எங்களுக்கு தெரியும். ஆண்டவர் பக்கத்தில் இருந்து அப்படியே அபரிவிதமாய் ஆசீர்வதித்தார். தேசமே மாற்றப்பட்டுச்சு. ஆண்டவர் அப்படிதான் சொல்லி நம்மை, அவருடைய பிரியம் என்ன, என் பிதா இதை விரும்புகிறார், அவருடைய சித்தம் என்ன, அவர் எதை விரும்புகிறார்னு நமக்கு காட்டதான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னொரு வார்த்தை நான் காட்டுகிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம். பூமிக்கு வந்த கிறிஸ்து தேவாதி தேவன். வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், அவர் யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேர், மகிமை நிறைந்தவர். அவர் பூமியிலே மகிமைப்படும்படிக்கு ஒரு காரியத்தை தெரிந்து கொள்கிறார். அது குதிரை அல்ல, அது யானை அல்ல, அது ஒரு குட்டி கழுதை. நான் வாசிக்கும் போது அப்படிதான் நான் வாசிக்கிறேன். ஒரு தேவன் மகிமை நிறைந்தவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வம் பூமிக்கு வந்து தாழ்மையை எப்படி கற்றுக் கொடுக்கிறார். நம்ம அநேக காரியங்களில் அப்படி பார்ப்போம், சில காட்சிகள், சினிமா காட்சிகள், சில இதெல்லாம் பார்ப்போம். அப்படியெல்லாம் மகிமை நிறைந்தவர்களாம் கழுதையில் வர்றதே இல்லை, குதிரையில் தான் வருவாங்க. அதுவும் வெள்ளை குதிரையில், யானையில், பெரிய அப்படிதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவருடைய இருதயத்தை நாம் பார்க்கும்படிக்கு தேவன் நம்மை அப்படி அவர் பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். 30ஆம் வசனத்தில் 19:30 உங்களுக்கு எதிரே இருக்கிற சீசர்களை 2 பேர் அழைச்சி ஆண்டவர் சொல்றாங்க, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷர் எல்லாரும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீருங்க, அதை அவுத்துட்டு வாங்க. அதை ஏன் அவிக்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. அனுப்பப்பட்டவர்கள் போய் அப்படியே சொன்னபடி கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிக்கும் போது அதற்கு உடையவர், குட்டியை ஏன் அவுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவின் அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவு மலையில் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா சோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். ஒரு கழுதை குட்டி மேல் ஆண்டவரை ஏற்றி அதன் மேல் விரிப்புகளை போட்டு, அது நடந்து வருகிற அந்த பாதையிலே, அந்த ரோட்டிலே தங்கள் விரிப்புகளையும் தங்கள் சால்வைகளையும் தங்கள் எல்லா மகிமையும் அப்படி அவருக்கு காலுக்கு கீழே போட்டு அப்படி ஆண்டவரை அப்படி நடத்தி கொண்டு வராங்க. அவர் கண்ட எல்லா அற்புதத்தை குறித்து ராஜா ஸ்தோத்தரிக்கப்படுகிறவர், அவர் நாமமே மகிமைப்பட்டு அந்த ஜனங்கள் எல்லாரும் அப்படியே சொல்லிக்கிட்டே வராங்க. 39ஆம் வசனத்தில், அப்பொழுது கூட்டத்திலிருந்து பரிசேயர்கள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசர்களை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகள் கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னார். அப்பொழுது சமீபமாய் வந்தபோது
நகரத்தை பார்த்து அதற்காய் கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறதுன்னு ஆண்டவர் தன்னுடைய இருதயத்திலே விசனப்படுகிறார். மனம் திரும்பாத, என்னால் ஒன்று முடியும் நீங்க வேண்டான்னு தள்ளி விடுகிற, ஞானிகளாய் கல்விமான்களாய் இருக்கிற ஜனங்களிடத்தில் ஆண்டவர் பரிதாபப்படுகிறார். அவர்களுக்காய் கண்ணீர் விட்டு அழுகிறார். பாலகர் போல உங்கள் இருதயத்தை திருப்ப வந்தேனே, என்கிட்ட பார்த்து நீங்க என்ன கத்துக்கலையே. சீசரிடத்தில் ஆண்டவர் விரும்புகிறதை சொல்றார். ஆண்டவர் தான் விரும்புகிறார், எல்லாரிடத்தில் இல்லை. எல்லாரிடம் எதையோ கொண்டு வந்து ஆண்டவருக்கு பிரியப்படுத்திட்டு போயிடலாம், இருதயத்தை எங்கேயோ கொஞ்சம் மறைச்சி வச்சுக்கலாம், அதற்கு நம்ம உண்மை இல்லாமல் இருந்துட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னை அப்படி அங்கீகரிப்பார், நம்மை நாம ஏமாத்துகிறோம். ஆண்டவர் அடிக்கு ஒரு தடவை சொல்றாங்க, உங்களை நீங்க வஞ்சிக்காதீருங்க, உங்களுக்கு வைத்திருக்கிற பந்தய பொருளை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாத பதிக்கு எச்சரிக்கையா இருங்க. ஆண்டவர் அப்படி சொல்லிதான், வீணாய் பிரயாசப்படாதீங்க, வீணாக ஓடாதீங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்க. நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்க, என்னிடத்தில் ஒரு பங்கு இருக்கணும்னு நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் வரணும் அப்படின்னா உங்களுடைய இருதயத்தை நீங்க இப்படி திருப்பாத பட்சத்தில் அது கிடைக்காது. அது யாரோ ஒருத்தவன் தட்டிட்டு போயிடுவான். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாங்க. சொல்லி அதற்காய் கண்ணீர் விட்டு எழுதி, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும், இந்த நாளில் ஆண்டவர், நான் என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உனக்கு கிடைச்ச இந்த கிருபை நாளிலே உன்னுடைய சமாதானத்துக்கு ஏதுவாய் நீ சிந்திச்சுன்னா உனக்கு சந்தோஷமா இருக்கும், எனக்கு நல்லா இருக்கும், உனக்கும் அது நலமா இருக்கும்னு ஆண்டவர் சொல்றார். ஆனால் நீ அதை சிந்திக்காதபடிக்கு உன் இருதயத்தை எங்கேயோ தூரமாக வச்சிருக்கிற, அதனால் என்னுடைய இருதயமும் என்னுடைய வாழ்வும் உன் கண்ணுக்கு அது தூரமாக இருக்கு. அதை நீ மனக்கண்ணை திறந்து அதனை பெற்றுக்கொண்டு நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன்னு சொல்றான். இப்படி ஆண்டவர் அப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு விஷயத்தை அப்படி கற்றுக் கொடுக்க விரும்புகிறாங்க. நான் இதை படிச்சுட்டு நான் ஒரு காரியத்தை அப்படி யோசித்தேன். அந்த கழுதை இருக்குல்ல, ஆண்டவர் ஏறி வந்த கழுதை, அந்த கழுதை மறுநாள் அந்த ரோட்டு வழியா போகுது. இயேசு ஏறி வந்த அந்த கழுதை அந்த ரோட்டு வழியா போயிட்டு இருக்கு. ரெண்டு விஷயம் நடக்கும். ஒரு சில ஜனங்கள் கழுதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு சில ஜனங்கள் நேற்று இயேசு ஏறி வந்தாங்களே, அந்த கழுதை தானே இந்த கழுதை அப்படின்னு பார்த்துருப்பாங்க. இயேசுவை ஏற்றி வைத்திருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு மதிப்பு இருக்கு. மதிப்புன்னா ஏதோ மனுஷன் கொடுக்குற மதிப்பு இல்லை, ஆண்டவர் என்னை அங்கீகரித்து சந்தோஷப்படுகிற ஒரு மதிப்பு. ஆனால் இயேசுவை நாம் இறக்கி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, நான் கழுதைக்கு ஒரு பேர் இருக்கு, உருப்படாதது. யாரையோ ஒருத்தர் திட்டுனா கழுதை தான் திட்டுவாங்க. அவங்க குதிரை யானை அப்படிலாம் திட்டுறது இல்லை, அதுக்கெல்லாம் ஒரு பலன் இருக்கு. கழுதைக்கு பொதி சுமந்து அப்படியே போறது. ஆனால் தேவன் ஏறி வரும்படிக்கு, தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் கழுதை மேல் வந்து மகிமைப்பட விரும்புகிறார். என் மேல் ஆண்டவர் ஏறி வந்து அவர் மகிமைப்பட விரும்புகிறார். எனக்கு கிடைத்த இந்த நாளிலே ஆண்டவர் அதை சொல்லுகிறார். நான் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றி கொண்டு போனேன்னா சந்தோஷம், என்னுடைய இருதயத்துக்கு சந்தோஷம், ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். அதை தான் தேவன் விரும்புகிறார். இது ரெண்டு நடக்கும். கழுதைக்கு ரெண்டு நடக்கும். நான் சொன்னது போலதான். ஒன்று என்னன்னா, நேத்தி வந்த இந்த தெரு வழியா தான் போனோம். அப்படியே எல்லாரும் பூமாலை என்ன, ஓசன்னான்னு என்ன, குருத்தோலை பிடிச்சுக்கிட்டு அப்படியே எல்லா காரியங்கள் பண்ணாங்க. இன்னைக்கு எவனுமே என்னை மதிக்கவே மாட்டான் அப்படின்னு கழுதை நினைக்கும். முட்டாள் கழுதை. கிறிஸ்து மேலே இருந்தாதான் கழுதைக்கும் எதுக்கும் மதிப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒன்றும் இல்லை, கிறிஸ்துவனுடைய பார்வையில் ஒன்றும் இல்லை. ஒரு நாள் நான் கிறிஸ்துவை ஏற்றி வந்திருக்கலாம், கிறிஸ்துவை இறக்கி விட்டுட்டு இன்னைக்கு சபையில் உட்காந்துருக்கலாம். ஆனால் எனக்கு மதிப்பு இல்லை. ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே
நம்மை அப்படி அப்படி அவரை சுமர்ந்து போகும்படிக்கு, அவருடைய வழிகளை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய மனசை சுமந்து போகும்படி கழுதை குட்டிகளாய் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். யாரும் ஏறிராத ஒரு கழுதை, இதுக்கு மேலே யாரும், இதுக்கு முன்னாடி யாரும் ஏறி இருக்க மாட்டாங்க, இதுக்கப்புறம் யாரையும் ஏற்றாத ஒரு கழுதை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஒன்று தெரியும்னு இல்லை, எப்பொழுதும் அவரை சார்ந்து கொண்டே போவேங்கிற ஒரு பாலகர் போல, சிறு பிள்ளையை போல இருக்கிற ஒரு கழுதை. அதிலே ஆண்டவர் மகிமைப்பட விரும்புவார். அதுதான் எனக்கு பிரியம்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. இந்த நாளிலே ஆண்டவர் அப்படி தான் நம்ம கேட்டு நாம் மனம் திரும்பும்படிக்கு ஆண்டவர் பேசுகிறான். ஒரே வார்த்தையை சொல்லி நான் முடிச்சிடுறேன். சங்கீதம் 51, அநேகருக்கு தெரியும் அந்த வார்த்தை. தாவீதை குறித்து. இந்த சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தில் உமது கிருபை, உமது நாமம், உம்முடைய நாமம், உம்முடைய கிருபைன்னு 11, 12 இடத்துல வருது. ஒரு மனுஷன் பாவம் செய்து ஆண்டவருக்கு முன்பாய் ஒளிந்த பொழுது அவன் மனம் திரும்பி எழுதின ஒரு சங்கீத புஸ்தகம். அவன் மனம் திரும்பி எழுதும் பொழுது அவன் என்ன எழுதுறான்னா, நான் இப்படி இருந்துட்டேன், நான் இப்படி இருந்துட்டேன், நான் இப்படி இருந்துட்டேன் அப்படிலாம் இல்லை, உம்முடைய நாமத்திற்கு மகிமை இல்லாத நடந்துட்டேன், உம்முடைய நாமத்துக்கு அபிவிருத்தி கொண்டு வந்துட்டேன். அப்படிதான் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கு. உமது கிருபையின்படி எனக்கு இறங்குங்க, உமது மிகுந்த இரக்கத்தின்படி எனக்கு இறங்குங்க, உமது கண்களுக்கு முன்பாய் நான் பொல்லாத செஞ்சுட்டேன், உம்முடைய பரிசுத்த விளங்க இதை நீங்கள் நான் கட்டளை இடுறேன். அப்படி உம்முடைய பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாதிருங்க, உமது வழிகளை எனக்கு போதிங்க, உம்முடைய நீதி கம்பீரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி உமது அப்படின்னு காரியங்கள் எல்லாத்தையும் அப்படி சொல்லிகிட்டே வரேன். அது சொல்லும் போது 6ஆம் வசனத்தில் 5ஆம் வசனத்தில் நான் துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பத்தரித்தால். 3ஆம் வசனத்தில் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் நிற்கிறது. 6ஆம் வசனத்தில் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். 10ஆம் வசனத்தில் தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் இருதயத்தில், என் உள்ளத்திலே புதுப்பிங்க. சுத்த இருதயம் யார் அப்படின்னா, பாலகர் போல இருக்கிறவங்க தான், ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு சுத்த இருதயம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, கிறிஸ்து இயேசு ஏற்படுத்தினாரே புது உடன்படிக்கை, அதுல இருந்து தான் உண்டாயிருக்கு. அதுல நான் அலசடிப்படுறேன், அதுல ஒரு நிலைவரமான ஆவியை நீங்க எனக்கு கொடுங்க, அதை புதுப்பிச்சிருங்க, அப்போதும் உங்களுடைய நாமத்தை நான் எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதை நான் எப்போ புதுப்பிக்க முடியும் அப்படின்னா, நம்ம கேட்டது போல, மீகாவில் கேட்டது போல 16ஆம் வசனத்தில் 15 ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாயு உங்களுக்கு புகழை அறிவிக்கும். 16 பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி. ஒரு ஆவி, நொறுங்குண்ட ஆவியை நீ என்னைக்குமே புறக்கணிக்க மாட்டீங்க ஆண்டவரே. அந்த ஆவியோடு ஒரு நான் அப்படி உங்களுடைய சமூகத்திலே வர்றேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வந்தோம்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். அப்படி அவரை சுமந்து செல்லுகிற கழுதை குட்டி போல அவருடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கும்படிக்கு எனக்கு ஒன்று தெரியும் அப்படின்னு போகிறதில்லை, பாலகர் போல அவருடைய சமூகத்திலே நாம் நின்று அவருடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அதையே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நாம் உண்மையாக இருக்கும்படிக்கு அவர் உதவி செய்வார். ஆமென். நானும் ஆண்டவருடைய கேட்ட எல்லா ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளுக்காக என் இருதயத்தின் பாரத்தையும் நம்பிக்கையும் நான் முதலாவது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நாம் கேட்டது போல மிக 6ஆம் அதிகாரம் 1079ஆம் பக்கம், ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நான் எண்ணத்தை கொண்டு தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன், தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டியை கொண்டும் ஆண்டவரே உடைய சந்ததியில் வர வேண்டுமோ, இப்படி ஆயிரங்களான ஆட்டுக்கடா, எண்ணெயாகி ஓருகிற 10,000களான ஆறு, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பாரோ,
என் அக்கிரமத்தை போக்க என்னுடைய மகனையே நான் பலியிட்டாலும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பத்தின் கனியையே நான் கொடுக்க வேண்டுமோ, நான் என்னுடைய பிள்ளையோ என்னுடைய கர்ப்பத்தின் கனியையோ கொடுக்க வேண்டுமோ? இப்படிலாம் சொன்னாலும் ஆண்டவர் அதிலெல்லாம் பிரியப்படலைங்கிறத நாம் கேட்டோம். மனுஷனே, அருணாச்சலமே, நீங்கள் அங்கே உங்கள் பேரை போட்டுங்க. ஆண்டவரே, நன்மை என்னதென்று நீர் எனக்கு அறிவித்திருக்கிறீர். நான் நியாயம் செய்து தேவன் சொல்லுகிற நியாயத்தை நான் கேட்டு அதன்படி செய்து இரக்கமாய் உம்மை போலவே நான் இரக்கத்தை சிநேகித்து என் ஆண்டவருக்கு முன்பாக நான் மனத்தாழ்மையாய் நடந்தால் அது போதுமே. ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர். ஆதியிலிருந்து ஆண்டவர் விரும்புவதெல்லாம் நம்முடைய இருதயம் நலமாக இருந்தால் போதும். ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் இருக்குது. உபாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். உபாகமம் 5ஆம் அதிகாரம், பக்கம் 231. அங்கே ஆண்டவர் கற்பனையில் எழுதி கொடுத்தா 22:5-22. தேவன் இப்படி ஆண்டவர் மனுஷனோட பேசி காரியங்களை செய்துட்டே வராரு. 27ஆம் வசனம், மோசையாக சொல்கிறாங்க, ஆண்டவரை நீ போய் பேசு அப்படிங்கிறாங்க. நீர் சமீபத்து 27ஆம் வசனம், நம்முடைய தேவனாய கர்த்தர் சொல்வதையெல்லாம் கேட்டு நம்முடைய தேவனாய கர்த்தர் சொல்வதையெல்லாம் நீரே எங்களுக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் அதற்கு கேட்டு அதன்படி செய்வோம் என்றீர்கள். நீங்கள் என்னுடைய பேசுகையில் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்கள் உன்னோடே சொன்ன வார்த்தைகளை கேட்டேன். மோசை போய் ஜனங்கள்கிட்ட பேசும்போது மோசை சொல்கிற பதிலை ஆண்டவர் கேட்குறாரு. நீ என்ன சொல்கிறீங்களோ நான் அப்படி கேட்பேன், அப்படி நடப்பேன், அப்படியே இருப்போம் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறாங்க. ஆண்டவரும் அதை கேட்குறாரு. கேட்டு அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள். சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாய், பிரதர் நான் அப்படியே தான் பிரதர் வாழ்வேன், நன்றாய் சொன்னார்கள், சந்தோஷமாய் சொன்னார்கள். ஏன்னா நம்ம சபை கட்டடத்தில் இருக்கிறோம்ல, கடுமையாக சொன்னால் நம்ம மேலே பிரதர் கோச்சிப்பாங்கள்ல, யாராவது நம்மளை தப்பு கண்டுபிடிச்சிருவாங்கள்ல, அதனால் நன்றாய் சொன்னார்கள். அதுக்கு அடுத்து ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் 29, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளெல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் சொல்கிற, சுருக்கமாய் சொல்கிற ஒரே வார்த்தை தாங்க. அவர்கள் மாத்திரம் இல்லை, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி, நல்லா நான் இந்த பூமியிலே வாழும்படி, ஆண்டவருக்காகவும் நன்மையை செய்து இரக்கத்தை சிநேகிக்க நான் முதல் இருதயம் நல்லா இருக்கணுமே. ஆண்டவரே, அந்த இருதயம் எனக்கு நல்லா இருக்குன்னு நீங்கள் ஆதியிலே விரும்புனீங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நான் இருதயத்தை முன்பாய் திறந்து உம்மை கனம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நாம் வார்த்தைகளை தொடர்ந்து நாம் கேட்கலாம். நான் இதற்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லி நான் சொல்லுகிறேன். சங்கீத புஸ்தகம் 51 நம்ம கடைசியாக கேட்டோம். சாரி, சங்கீதம் 51. இங்கே ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் காரியத்தை உணர்த்தின உடனே தாவீது தன்னை ஒத்துக்கொள்ளுகிறார். ஒத்துக்கொண்டு அவர் ஒன்று சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி எனக்கு செய்யுங்க. அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும், என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களெல்லாம் என்னை நீக்கிடுங்க ஆண்டவரே. ஜபிக்கிறாரு. தேவனே, சுத்த இருதயத்தை அந்த நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அவர் சொல்ல வர கருத்தான வசனங்க அது. 51:11, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் உள்ள அந்த பரிசுத்த ஆவியை ஆண்டவர் எடுத்துக்கிட்டார், நம்ம வாழவே முடியாது இந்த பூமியில். நமக்கு உணர்வே இல்லாமல் போயிடும். நான் உணர்வடைந்து ஆண்டவரை தேடி நேர்மையாக நான் உங்களிடத்திலே பேசுகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம், அந்த மலைப்பிரசங்க நீதியை ஆண்டவர் பேசிக்கிட்டே வர சிஷ்யர்களுக்கு பேசிக்கிட்டே வரும்போது அநேக காரியங்கள் சொல்லிகிட்டே வந்து இப்படிங்கிறார். 20ஆம் வசனத்தில் இப்படி சொல்லிட்டு 21ஆம் வசனத்தில் 22ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
உன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளாதே. நீ கோபிச்சுக்கிட்டா நீ இப்படி இருப்ப. வீணன் என்று சொன்னால் நீ மூடன், மூடன் என்று நீ சொன்னால் நீ எரி நகரத்துக்கு பாத்திரன் அப்படின்னு எல்லாவற்றையும் சொல்லிட்டு 23ஆம் வசனம், ஆகையால் நீ பலிபீடத்திலே வந்து உன் காணிக்கையை செலுத்த நீ பலிபீடத்திலே உன் காணிக்கையை செலுத்த வந்து. நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவருக்கு காணிக்கையை செலுத்த வந்த நாள், நம்மை ஒப்பு கொடுக்க வந்த நாள், காணிக்கையை செலுத்த வந்திருக்க நாம். ஆண்டவர் சொல்றாரு, வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில். நீ வந்த காணிக்கை எடுத்துட்டு வந்த சரிதான், நீ வா ஆண்டவருக்கு உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு. ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள், அங்கேதானே பலிபீடத்தின் முன்னாலேயே உன்னுடைய காணிக்கையை வைத்துவிட்டு முன்பு உன் சகோதரனுடைய போய் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. நீ முன்னாடி ஒன்று செய்ய, பின்னாடி ஒன்று அப்புறம் செய்யலாம். உன் இருதயம் நல்லா இருக்கணும்னா முன்னாடி உன் காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ விரும்பினா அதை முதல்ல கீழே வைப்பா. பலிபீடத்துக்கு முன்னாடியே வச்சிரு. நான் உன்னை தள்ள போறதில்ல, நான் உன்னை தள்ளாமல் இருக்கணும்னா நீ ஒன்று செய்துரு. என்ன ஆண்டவரே செய்யணும் நான் கேட்டாங்க. என்ன ஆண்டவரே நான் கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இந்த வசனங்களை படிக்கும்போது எனக்கு அடுத்து படிக்க எனக்கு மனசே இல்லைங்க. யார் இயேசுவின் உண்மை சீஷனுங்கிற புத்தகத்தை நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். 21ஆம் பக்கம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். 21ஆம் பக்கத்தில் இந்த சம்பவங்கள் வருது. நான் எத்தனையோ மாதிரி கேட்டிருந்தாலும் அந்த 21ஆம் பக்கத்துக்கு பிறகு என்னால் படிக்கவே முடியலைங்க. ஆண்டவரே என்ன செய்யணும்? நீ இப்படி செய்யாட்டி உன்னை நான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ண மாட்டேன் முடி வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு நான் படிக்கவே இல்லை. நீங்கள் கேளுங்க, அதை பற்றி கேட்காம போங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. ஆண்டவரே, முன்பு போய் உன் சகோதரனுடைய ஒப்புரவாகு, பின்பு நீ உன் காணிக்கையை செலுத்து, நான் அதை அங்கீகரிப்பேன், உன்னை நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவேன் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் இன்னும் சத்தமாக சொன்னாருங்க என் இருதயத்தில். ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் இனி படிக்க கூட போகிறதில்ல ஆண்டவரே, எப்போ பொழுது விடியட்டும் நான் ஒப்புரவாகி விடுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் நேற்றைய தினத்தில் கூட சகோதரர்கிட்ட ஒப்புரவாகிட்டேன். இன்றைக்கும் உங்கள் எல்லாரிடத்திலும் நான் என்னை ஒப்புரவாக்கிக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த நாட்களிலே நான் அநாகரிகமாய் சபையில் நடந்து அனைவருக்கு முன்பாய் தேவனுடைய மனிதர்களை நான் தூஷித்து காரியங்களை செய்த காரியங்கள் உங்கள் எல்லாருடைய மனசுலையும் கண்ணிலையும் இருக்கும். மீண்டுமா இன்னைக்கு என்னை இங்கே எல்லாரும் மன்னிச்சிருக்கணும்னு சொல்லி நான் மனப்பூர்வமாய் என்ற இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் என்னை மன்னிக்கணும், நானும் உங்களை மன்னிக்கணும். என் சகோதரனை என்னை மன்னிச்சிட்டாரு, நான் மனப்பூர்வமாய் நம்புகிறேன். இப்படி நாம் முன்பு ஆண்டவரே சொன்ன வார்த்தையின்படியே நான் ஒப்புரவாகி விடுகிறேன் ஆண்டவரே. அதுக்கு பிறகு மறுநாள் போய் அந்த புத்தகத்தை படித்தாங்க. தொடர்ந்து எனக்கு படிக்க விருப்பம் வந்துட்டு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை 100க்கு 100 உண்மை. உனக்கும் எனக்கும் நல்லா நாம் வாழணும்னா நம்ம இருதயம் நல்லா இருக்கணும். இருதயத்தில் 1008 பிரச்சனைகளையும் காரியங்களையும் வச்சுக்கிட்டு நான் நல்லா இருக்கிறது போல நடித்தேன்னா அது எனக்கு தூக்கம் வராதுங்க. அந்த புத்தகத்திலே நீ தூங்க மாட்ட போய் அன்னைக்கு தூக்கமே இல்லை எனக்கு. ஆண்டவரே அநாகரிகமாக நடந்து கொண்டேனே, இது உங்களுடைய சபையா ஆண்டவரே, இப்படி நடக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே பலமாக என் ஆண்டவரத்தில் கேட்டேன். அப்போ தான் எனக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை காட்டி, முன்பு நான் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு நீ விரும்பினா ஒப்புரவாகினார். இப்படி நம்ம வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் பிறருக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் செய்திருக்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமாக நானும் நீங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதம் 51:11 தாவீது சொன்னது போல, உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும். அப்புறம் நீங்கள் என்கிட்ட இல்லைன்னா நான் வீணான கழுதை தான், நான் சுமை சுமக்க விரும்பாத கழுதை. இயேசு என்னுடைய பாவங்களை சுமக்க தாங்க ஆண்டவர் கழுதையை பயன்படுத்தினார். கழுதைகள் சுமை சுமந்து சுமக்கிற வேலை தான் அதுக்கு. தேவன் மகன் இயேசுவும் நம்மை சுமந்தார். சிலுவையிலே ஆணியடித்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து அந்த ரட்சிப்பின் வழியை ஆண்டவர் உண்டு பண்ணி விட்டாருங்க. இப்படி நாம் சந்தோஷமாய் பாடி, ஆண்டவரே நான் மகிழ்ச்சியாக நீதி செய்ய உதவி செய்யுங்க, நான் ஒப்புரவாகிட உதவி செய்யுங்க, சாத்தானுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லத்தக்கதா என் இருதயம் நேர்மையாக இருக்கட்டும் ஆண்டவரே. இப்படி வாழ நாம் பழகுவோம். தேவன் நம் ஒவ்வொருவரும் உதவி செய்வார். நான் தொடர்ந்து 2 விஷயங்களை நான் கடந்த நாளில் தியானித்தேன். நாம் ஆண்டவருக்கு கேட்ட வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படியணுமா? கீழ்ப்படிஞ்சாதாங்க நமக்கு ஆசீர்வாதம். அவர் என்ன சொல்கிறாரு சொல்லிட்டு போகட்டும் அப்படின்னா போகலாம், அது சுயாதீனம்.
அந்த சுயாதீனத்தை நான் என்னுடைய துர்க்குணத்துக்கு மூடலாய் கொண்டிராமல், தேவனே நான் உங்களுக்கு பயப்படுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நமக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய சந்ததிக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய உண்மையுள்ள தேவன். ஆதியாம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இப்படி ஆண்டவர் ஆதாமோட பேசுறார். என்ன பேசுறார் பாருங்க. 2ஆம் அதிகாரம். தேவனாய கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து 2:15 அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கினாலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பேசிட்டார் ஆதாம்கிட்ட ஆண்டவர். முதல் முறை பேசிட்டாரு. அவர் அடுத்து போறாரு. அடுத்து அவர் ஆதாம் பாவம் செய்தார், நமக்கு எல்லாமே தெரியும். 2வது விஷயம் வர்றாரு அவர். அடுத்த பக்கத்தில் 4ஆம் பக்கம் வந்து ஆண்டவர் கேட்குறாரு, 11ஆம் வசனம். அங்கே சாத்தான் அவனை ஆதாமை குற்றவாளி என்று நிரூபித்த பிறகு ஆண்டவர் ஆதாமுக்காக பேசிட்டு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு கொடுத்த விஷயத்தின் கனியை புசித்தாயோ என்று திரும்ப கேட்குறாரு. ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் சொன்ன கட்டளையை கீழ்ப்படியாமல் நான் புசிச்ச ஆண்டவரின் பதில் அப்படியே சுருக்கமாக சொல்லியிருக்கணும். ஒரு மனசே இல்லைங்க, நல்ல இருதயமே இல்லை ஆதாமுக்கு. ஆதாம் என்ன சொல்கிறாரு, என்னுடனே இருக்கும்படி நீ தந்த இந்த என்னுடைய மனைவி அந்த பழத்தை பற்றி எனக்கு கொடுத்தாங்க, நான் தின்னேன். இதில் என்ன ஆண்டவரே, நீ அந்த பிரச்சனை நீங்கள் அங்கே போய் கேளுங்க. கையா அங்கே நீட்டிட்டாருங்க ஆதாம். ஆதாம் செய்த முதல் தவறு. அதே ஆபிரகாம் செய்த அருமையான ஒரு காரியத்தை நான் அடுத்த உங்களுக்கு கட்டுறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம். ஆண்டவர் ஆபிரகாமோட பேசுகிறாரு. அவருக்கு குழந்தையை கொடுத்துட்டாரு. ஆண்டவர் குழந்தையை கொடுத்து 22:2 நீ போய் அதை பலியிடுங்கிறாரு. யாருக்குமே தெரியாது. எங்கேயாவது ஆதாம்கிட்ட ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு, துணையை ஏற்படுத்தினாரு, மனைவியை கொடுத்தாரு. ஆதாம் ஜோக்கா மனைவி சொன்னால் சரிதான், மனைவி சொல்லு தாரக மந்திரம் சொல்லி அவருடைய காலில் விழுந்து ஆதாம் கெட்டு போயிட்டாருங்க. ஆனால் ஆபிரகாமுக்கும் காரியங்கள் நடக்குது. பிள்ளையை கொடுத்தார். 25 வருஷம் 100 வருஷமாய் காத்திருந்து அவருக்கு பிள்ளை பெற்ற உடனே அந்த பிள்ளையை கொண்டு நீ பலியிடுங்கிறாரு. ஆண்டவரே, பலியிட நான் போகிறேன் ஆண்டவன்னு சொல்லி கிளம்பி போகிறார். விசுவாசம் உள்ள தகப்பனுங்கிற தகப்பனாய் நமக்கு முன்னோடியாக இருக்கிற ஆபிரகாம் போகிறாரு. போய் காரியங்களை எல்லாம் செய்கிறாரு. நமக்கு எல்லாம் தெரியும், எத்தனையோ முறை கேட்டுட்டோம். போய் பலியிடுகிறாரு. பலியிட்டோடனே ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். முதல்ல ஆண்டவர் அவருக்கு வச்ச பேர் என்ன சொல்லுங்க? நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். அதோட போயிருக்கலாம் ஆண்டவர். ரைட்டு, அவன் தேவனுக்கு பயந்து பலியிட்டார், காரியங்கள் முடிஞ்சு போச்சு. அங்கே ஒரு ஆண்டவர் காட்டுறாரு. பலியிட்டு ஆபிரகாம் போய் சந்தோஷமாக அடுத்த காரியத்தை செய்திருக்கலாம். இதுக்கு இடையில உடனே அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. 14ஆம் வசனத்தில், கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, அதுக்கு பிறகு திரும்ப எங்கே ஆரம்பிக்கிறோம்? ஆபிரகாம் தன் வேலைக்கார எடுத்து திரும்பி வந்தான் அப்படின்னு 19ஆம் வசனத்தில் ஆரம்பிச்சிடணும். அதான் நான் படிக்கும்போது அதான் படித்தான். ஆனால் இடையில இந்த 15க்கும் 19க்கும் ஒரு 4 வசனம் இருக்கு பாருங்க. அங்கே ஒரு சத்தியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க. அப்போது கர்த்தருடைய தூதன் 2ஆம் தரம் வானத்திலிருந்து 1ஆம் தரம் கூப்பிட்டாரு. 12ஆம் வசனத்தில், ஆபிரகாமே பிள்ளையாண்டவர் கையை போடாதுன்னு சொல்லி 1ஆம் தரம் கூப்பிட்ட ஆண்டவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை நீ ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடினாலே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் அப்படின்னு சொல்லிட்டு 18ஆம் வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே, ஒரு வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிஞ்சா போதுங்க. நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரிலே நான் ஆணையிட்டுக் கொள்கிறேன். அருமையான நமக்கு வாக்கு தத்தங்க. ஒரு மனுஷன் கீழ்ப்படிஞ்சாரு, நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாறிவிட்டது. ஒரு ஆதாம் கீழ்ப்படியில் அது சாபமாய் போய்விட்டது. நாம் இப்போ நம்ம தான் அதை முடிவு பண்ணோம். ஆண்டவரே, நான் கீழ்ப்படியுமா வேண்டாமா? நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க? நீங்கள் கீழ்ப்படிஞ்சீங்களா? ஆண்டவர் கீழ்ப்படிந்தாருங்க. கீழ்ப்படியாமல் அவர் வாழவே இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5
2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். அவர் அநேக காரியங்கள் நமக்கு தெரியும். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய், பூரணமில்லாத தாயும் தகப்பனாரும் கூட ஆண்டவராக இயேசு கூட போய் நாசரேத்து ஊரிலே சேர்ந்து அவர்களுக்கு அவர் கீழ்ப்படிந்து இருந்தார். தமிழில் சுத்தமாக எழுதியிருக்கு. ஆண்டவர் பூரணமில்லாத ஒரு தாய்க்கும் சகோதரனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். ஆனால் நீனோ, சங்கீதம் 5 நம்ம கேட்டோம்ல, நான் கடந்த நாள் அப்படிதான் நான் எழுதிக்கிட்டேன். சங்கீதம் 5 அதில் நான் அப்படிதான் நான் என்னுடைய பேரை போட்டு நான் எழுதி வச்சிருக்கிறேன். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்து, ஆண்டவரே என்னுடைய சத்தத்தை நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி நம்ம அவரை அதிகாரம் பண்ணல. ஏன்னா நான் காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? ஒப்புரவாகி உன்னை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ உன் சகோதரோட போய் ஒப்புரவாகி பின்பு வா, முன்னாடி அதை செய்யு. ஆண்டவரே அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னா நான் காணிக்க ஏற்றுக்க மாட்டேன், நீ வா போ, அது உன் விருப்பம். என்னைக்கு நீ ஒப்புரவாகிறியோ அன்னைக்கு தான் உன்னை அங்கீகரிப்பேன். எனக்கு ஆண்டவரோட அங்கீகாரம் தாங்க நமக்கு முக்கியம். ஆண்டவரே என்னையும் என்னுடைய காணிக்கையும் அங்கீகரிங்க அப்படின்னா ஆண்டவர் நம் காய்த்தமை காத்திருப்போம். 7ஆம் வசனம், அதில் என் பேரை எழுதி வச்சிருக்கேன். நானு அருணாச்சலமாகிய நானு உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பய பக்தியுடனே பணிந்து கொள்வேன். பயமும் பக்தியும் நமக்கு ஆண்டவரத்தில் இருக்கணுங்க. ஏதோ மனுஷர்கள் நம்மை அப்படி பண்ணிவிடுவாங்க, இப்படி பண்ணிவிடுவாங்க, நம்மளை குறுக்கு நடுக்கும் போட்டு கெட்ட பேர் உண்டாக்கிடுவாங்க. உண்டாக்கிட்டு போட்டோம். உண்டாக்கணும் தேவன் நியமிச்சிருந்தாருன்னா அது யார் மூலமாகவும் நமக்கு ஆண்டவர் எந்த தீங்கையும் அனுமதிக்கலாம். அதையும் தேவன் நன்மையாக மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவன். அதனால் நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு ஒரு நல்ல இருதயம் உண்டாகணும். ஆண்டவரே நீங்கள் ஒரு விஷயம் பேசும்போது நான் கீழ்ப்படிந்துடுறேன். பூரணமற்ற தாயும் தகப்பனுக்கும் நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்களே, ஆண்டவர் கீழ்ப்படிந்தாருங்க. உங்களுக்கும் எனக்கும் அவர் முன்மாதிரியாக வாழ தேவாதி தேவன் அவர் ஆண்டவரை சங்கீத புத்தகத்தில் இருக்கு. அவர் இந்த வானங்கள் உண்டாகுன்னே அங்கே செல்ல பிள்ளையாக இருந்தேன். எல்லாம் உண்டாகும்போது ஆண்டவராக இயேசு அங்கே இருந்தார். எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் விட்டு தெய்வ தன்மையோடு அவர் வந்தாலும் மனுஷனாய் ஆண்டவர் எனக்காக அந்த பூமியிலே வந்து வாழ்ந்து காட்டுனீங்களே, பூர்ணமில்லாத தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிஞ்சிங்களே, செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நான் செய்யாமல் இருக்க எனக்கு முடியலையே, கீழ்ப்படியே தெரியலையே. ஆபிரகாமை ஆசீர்வதிச்ச ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு என்னுடைய இருதயம் கீழ்ப்படிய மாட்டேங்குது, முரட்டு இருதயமாக இருக்க ஆண்டவரே, முரட்டு இருதயமாக இருக்க ஆண்டவரே, என்னை மன்னியும், என் இருதயங்களை உடைங்க ஆண்டவரே. சங்கீதம் 55, 57, 15 சொல்லி இருக்கு. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுவது என்னவென்றால், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலே வாசம் பண்ணுவேன். என் இருதயம் நொறுங்குண்டு பணிந்து இருந்தால் போதுங்க. என் இருதயம் மாத்திரம் கேடுங்க இருக்குமா இருந்தால் தங்க மாட்டார் ஆண்டவர். அவர் பாட்டு அப்படியாப்பட்ட இருதயத்தை தேடி போயிடுவாருங்க. உண்மையும் நன்மையுமான உள்ள இருதயமோ அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அருமையாய் 30, 60 பலன் கொடுக்குமே ஆண்டவரே. என்னிடத்தில் அந்த பலன் நீங்கள் விரும்புகிறீங்களே, இனி வருகிற 4வது ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கீழ்ப்படிந்தார். எபிரேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம். இயேசு கீழ்ப்படிந்தார்னோடனே அவர் ஆண்டவராக இருந்தார். அவருக்கு என்ன பிறகு கீழ்ப்படிகிறதுக்கு அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படிலாம் இல்லவே இல்லை. அப்படிலாம் நம்ம அதி புத்திசாலித்தனமான விஷயம்னா நம்ம கெட்டு போயிடுவோம். ஆண்டவரே நான் மனுஷனாக நீங்கள் என்னை போல இருந்தீங்க ஆண்டவரே, என்னை போல உங்களுக்கு வேர்வை சிந்திருந்த ஆண்டவரே, உழைச்சிங்க ஆண்டவரே, காரியங்கள் செய்தீங்க ஆண்டவரே. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பய பக்தி நிமித்தம் ஆண்டவர் பயந்தாருங்க பிதாவுக்கு. பூமியிலே நான் மனுஷனாக இருக்கிறேனே, சோதனைகள் வரும்போது நான் எப்படி ஆண்டவரே மேற்கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, பிதாவே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இவருக்கும் பிதாவுக்கும் தொடர்பு இருந்து கொண்டே இருந்ததுங்க. நமக்கு தொடர்புலாம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தானா? ஆண்டவரே எல்லா நாளும் நான் உங்களோட தொடர்பு உள்ள மனுஷனாக இருக்கிறேன் ஆண்டவரே, இருக்க வேண்டும் ஆண்டவரே. செல்லில் ஏஞ்சி காலையில் 50 இருக்கா 60 இருக்கா 70 இருக்கான்னு பார்க்குறேன் சார்ஜி. என் இருதயத்தில் என்ன சார்ஜ் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போயிடுது ஆண்டவரே.
இந்த நாள் முழுக்க இந்த செல்லை பயன்படுத்தணும்னா 100 இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். என் இருதயத்திலே உங்களுடைய கனெக்ஷன் தொடர்ந்து இருக்கணுமே. நான் அதிகாலையில் எழுந்து அந்த என்னுடைய ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள அந்த தொடர்பை நான் உண்டாக்கி கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய சத்தத்தை கேட்க உதவி செய்யுங்க. என் இருதயத்தை மட்டுமா திருப்பிடுங்க ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ஆவியை விட்டு எடுத்து போடாதிரும். நேர்மையாக சொன்னாருங்க சங்கீத புஸ்தகர் தாவீது. நீங்கள் அப்படி எடுத்து போட்டீங்கன்னா நான் எங்கே போவேன் ஆண்டவரே? என்னை எல்லாரும் கல்லால் அடித்து கொண்டு விடுவாங்க. நான் விபச்சாரக்காரன், அக்கிரமக்காரன். என்னுடைய மனைவியை எனக்கு விரோதமாய் பேச முடியும். ஏன்னா நான் செய்யறதெல்லாம் மனைவி தெரியாமல் அநேக காரியங்கள் செய்துக்கிட்டு வரேன். இப்படியாடா உன்னை நம்பி நான் வந்தேன்னு சொல்லி மனைவியே என்னை காரி உமிழக்கூடிய மனுஷனாய் மாறிடக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய பாவத்தை எல்லாம் மூடி இருக்கிறீர். என்னுடைய அக்கிரமத்தெல்லாம் கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீர். இனி நான் அப்படி வாழ மாட்டேன் ஆண்டவரே. மனம் திரும்பிடுறேன் ஆண்டவரே. உம்மாலே நான் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறேன். நம்முடைய இதயத்தில் நான் இப்படிலாம் ஆணித்தரமாக சொல்ல பழகணுங்க. சும்மா கூழ கும்பிடு போடக்கூடாது, பணத்தின் பின்னே போகக்கூடாது, இச்சையின் பின்னே நான் போகக்கூடாது. நான் போகணும்னு சொல்லல, நான் போய் தடுமாறின மனுஷன் தான் ஆண்டவரே. அது எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் ஆண்டவரே. அது நித்தியத்துக்கு என்னை கொண்டு போகாது. அது பாதாளத்தின் வழி, அது என்னை கொண்டு போடக்கூடிய வழி. வேண்டாம் ஆண்டவரே. இப்படிலாம் நீங்கள் சபையில் சொல்லி எங்களுக்கு ஆலோசனை சொல்கிறீங்க. பைசா காசு நான் கொடுக்கலாம் ஆண்டவரே. ஆனால் நான் அதெல்லாம் புறம்பாய் தூக்கி எறிகிறேன். சங்கீதம் 50 இருக்கு, ஆலோசனைகளை புறம்பாய் தூக்கி எறிகிறேன். ஆண்டவர் ஒரு நாள் கேள்வி கேட்பார் கண்டிப்பாக. உனக்கு எச்சரிக்கை சொல்லியும் உன்னை எச்சரித்தும் உன் இருதயத்தை நீ கழுவிக்கொள்ள விரும்பலையே, உனக்கெல்லாம் நீதி செய்ய மாட்டேன்னு ஆண்டவர் நம்மளை புறம்பாக்க தள்ளிவிடுவார். ஆண்டவரே என்னை மன்னியும், என்னோட அக்கிரமத்தை எனக்கு சுட்டி காட்டும், மனந்திரம் விரும்புகிறேன் அப்படின்னா மெய்யாகவே ஆண்டவர் நம்மை அவர் ஆவியினாலே நிரப்பி ஆசீர்வதிப்பார். இன்னொரு வார்த்தை நான் காட்டுகிறேன். 8ஆம் வசனம், 8. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு, ஆண்டவராய் இயேசு கற்றுக்கொண்டாருங்க. காலை தோறும் எழுந்து தேவனிடத்திலே போய், இதாவே நீங்கள் சொல்லுங்க, கற்றுக்கொள்வர்களை போல கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்யுங்க, தூக்கத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்க உதவி செய்யுங்க, உங்களுடைய வார்த்தைகளை என் செவியில் கேட்கணுமே. இப்போ எனக்கு யார் என்ன கூப்பிட்றாங்க, அங்கே எங்கே போகணுங்கிறதுலாம் அது அடுத்தது ஆண்டவரே, அது எனக்கு தேவை தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை என்னுடைய செவியை கேட்க அதை சாய்த்தருளும். பிடிச்சி காதை பிடிச்சி நான் அப்படி திருப்பணுங்க. ஆண்டவரே, முரட்டு மனுஷனாக இருக்கிற ஆண்டவரே, ஏன்னு சொல்லி நான் கடந்த நாள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு சுபாவம் இருக்குது, நான் எதையும் சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சுக்கலாங்க. வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, வேண்டவே வேண்டாம். 15 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் நீ உழைச்சா நீ இப்படி தான் இருக்குன்னு சொல்லி எனக்கு என் மனசு என்ன தட்டி கொடுக்குது. இல்லை ஆண்டவரே, என்னை நீங்கள் அதுக்கு அழைக்கவே இல்லை. ரோமர் 8:28 என்னோட வாழ்க்கையில் நிறைவேறணும்னா ஆண்டவரே உங்களுடைய சாயல் கோப்பாய் மாறணும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகளை என்னை மாற்று ஆண்டவரே. நான் இன்னும் யோசிப்பை போல மாற விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னை உங்களுடைய ஆவியினால் நிரப்புங்க, என்னை வேறே மனுஷனாய் மாற்றுங்க. சுயநலம் எனக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. பிறர் நலம் எனக்கு வேணும் ஆண்டவரே. சகோதரனுக்கு உரமாய் நான் தீங்கு செய்கிறேனே. ஒரு சங்கீதத்தில் நேற்று கூட சொன்னோம், பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் இருக்கு. புத்தி கெட்டவன் பாவம் செய்கிறான். பிறரை நான் அவமதித்தாலே பாவம் செய்கிறங்கிறது எனக்கு எத்தனையோ 100 முறை அந்த நீதிமொழியில் படிச்சிருக்கேன். எனக்கு விளங்கல ஆண்டவரே. பிறரை நான் அவமதிக்கக்கூடாது, பிறரை நான் மூடன் என்று சொல்லக்கூடாது. என்னை மன்னியும். இதெல்லாம் நான் சொன்னாலே நான் எரிய நகரத்துக்கு போயிடுவேனே. அப்புறம் என்ன என்னோட பக்தி, என்னுடைய பரிசுத்தம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்டும் ஆண்டவரே. என்னை மாற்றிவிடும். இப்படி நீங்களும் நானும் மனம் திரும்பும்போது தம்மை மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்குங்க. இப்படி சொல்லிட்டு நாம் தாம் பூரணமானார் பின்பு தம்மை கீழ்ப்படுகிற யாவருக்கும், இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாமுக்கு சொன்ன அதே ஆசீர்வாதம் இயேசுக்கு கீழ்ப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக நடந்தேறும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க. பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அருமையான அந்த 2ஆம் அதிகாரம் அருமையான புத்தகம். 15ஆம் வசனத்தில் இப்படி இருக்கு, கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததி நடுவிலிருந்து கெட்டுப்போய் கோணலும் மாடலுமானத உன்னை இந்த சந்ததியிலிருந்து குற்றமற்றவனாய் கபடற்றவனாய் தேவனுக்கு முன்பாய் மாசற்றவனாய் நிறுத்தும்படிக்கு சொந்த பிள்ளையாக்கும்படிக்கு ஆண்டவரே என்னை தேடி வந்தீங்களே. அதுக்கு அவர் தேடி வந்ததுக்கு முன்னாடி அவர் என்னென்ன செய்தாருங்கிறத முன்னாடி இருக்கு. ஒன்றையும் வாதினாலாது வீண் பெருமையினாலும் செய்யாமல்
மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். நான் தான் பெருசு, நான் தான் பெருசுன்னு எண்ணக்கூடாது ஆண்டவரே. பிறர் தான் பெருசு. யோவானுடைய ஆவி எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அவர் பெருகவும் நான் சிறுகவும். நான் அதெல்லாம் மறந்துடுது. என்னுடைய இருதயம் மேட்டிமை ஆவதினாலே, என் இருதயம் மேட்டிமை ஆவதினாலே இதெல்லாம் மறக்க செய்யுது. அவனவன் தனக்கானவர்களில் பிறருக்கான நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை உங்களுக்கு கடவுது. 6ஆம் வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆண்டவர் என்னை போல மனுஷனா ஆயிட்டாருங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தும், அதாவது சிலுவையின் மரண பரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அந்த சம்பவத்தை ஆண்டவர் பார்த்துட்டு தாங்க ஆண்டவரே அவரை உயர்த்தினாருங்க. கல்லறை இயேசு பொத்துக்கிட்டு வெளியில் வரவே இல்லை. பிதாவே கல்லறையை திறக்க செய்தார். உங்களையும் என்னையும் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போக ஆண்டவர் விரும்புகிறாருங்க. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவரே நல்ல இருதயம் எனக்கு உண்டாயின்னு ஆண்டவரே, கேடுபாடு என்னை விட்டு அகன்று போயிடணும். மேன்மையான சத்தியத்தை என் காதுகளும் கேட்குது, என் இருதயம் உணர்ந்து சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வீட்டுக்கு போய் அதை நான் மூட்டை கட்டிடக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ஆவியானது என்னை செம்மையான பாதையிலே ஒவ்வொரு நாள் நடத்த என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இதெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட ஜபமும் வேண்டுதலுமாக இருக்கணுங்க. இப்படிலாம் நீங்களும் நானும் வேண்டி ஆண்டவரை கட்டம்னா ஆண்டவர் தம்மை தேடுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அவர் சும்மா நம்ம வெறுமனே விட மாட்டாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய போகும் வழியை நமக்கு உணர்த்தி 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 சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ எனக்கும் உங்களுக்கும் தேவன் அருள் செய்வார். இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் போயிடுறேன். 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம். அதையும் பரிசுத்த ஆவியானவர் இப்படி எழுதியிருக்கிறாரு. அஞ்சாம் அதிகாரம் எத்தனையோ முறை கேட்டிருக்கோம். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நான் என் பேரை போட்டுக்கிட்டேன். ஆண்டவரே எனக்கு மூப்பராக இருக்கிறவருக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனே, கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார். இப்படி ஆண்டவர் கிருபையாய் நமக்கு இருக்கணும்னா நம்மளை கேட்டது போல மனத்தாழ்மையே இல்லாமல் ஆண்டவர் வேற ஒன்றுமே எதிர்பார்க்கலைங்க. ஆயிரங்கடான ஆட்டுக்கடாக்களின் பேர் ஒரு பிரியமா இல்லை, என்னையாய் ஓடுகிற ஆளுகளின் பேர் ஒரு பிரியமா இல்லை. ஆண்டவரை மனத்தாழ்மையாக நடப்பதில்லவோ. மனத்தாழ்மையாக நடந்தால் ஆண்டவருக்கு லாபம். முட்டாள்தனமாக நம்ம யோசிக்கக்கூடாது. ஆண்டவரே நான் மனத்தாழ்மையாக நடந்தால் உங்களுக்கு லாபம். முட்டாள். ஆண்டவரே மனத்தாழ்மையாக நடந்தால் அது எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம். ஆண்டவரே ஆண்டவருக்கு பயந்து நடந்த ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தீரே. அவன் கேட்டார் ஆபிரகாம் போய், உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கும் நான் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். அந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் பெரும்படியாக நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே மனத்தாழ்மையாக நடக்க உதவி செய்யுங்க, கீழ்ப்படிய உதவி செய்யுங்க, விட்டு கொடுக்க உதவி செய்யுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ மலையை கட்டி இழுக்கிற வாழ்க்கையில் ஆண்டவரே மனத்தாழ்மையாய் வாயை புத்தி அமைதியாக இருந்துட்டா அதுவே போதுமே. ஆண்டவரே உம்மை போல வாழ விரும்புகிறேன், என்னை இப்படி ஆவியை விட்டு எடுத்து போடாதீங்க. சங்கீதம் 51:11 நம்ம இருதயத்தில் பதிய வேண்டிய வசனங்க. ஆண்டவரே பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போட்டால் நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, எனக்கு உணர்வே இல்லாமல் போயிடுமே, என்னை உணர்த்துங்க உணர்த்துங்க, என் மீறுதலே எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் தலையிலை தாழ்த்து காலையிலே கர்த்தாவே என்னோட பேசும் என்று சொன்னோம்னா ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாள் பேசுவார். தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆவினாலே நடத்தப்பட தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி என்னுடைய விசுவாசத்தை நம்பிக்கை அறிக்கையிடுகிறேன். ஆமென். எல்லா வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். ஏசாயா 42ஆம் அதிகாரம். நம்முடைய ஆண்டவர் நம்மை பற்றி நல்லா புரிந்திருக்கிற நம்முடைய தேவன் இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் சரியாய் அறிந்திருக்கிற தேவன். நேசிக்க, கண்டிக்க இல்லை, நேசிக்க, அவருடைய சரி செய்ய, அரவணைக்க, ஆசீர்வதிக்க, தைரியப்படுத்த, உற்சாகப்படுத்த, தம்முடைய சாயலாக்க அவர் சித்தம் கொண்டு இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லா பிள்ளையும் அவர் எனக்கு அப்படி தான் படுது. அவர் என் செட்டைகளுக்குள்ளே வந்திருங்கிற அந்த அவருடைய பெரிய கரத்தை நீட்டி
எல்லாரும் என் சட்டைகளுக்குள்ளே வந்து விடுங்கள்னு அழைக்கிறார். அவர் நெறிந்த நாளிலே 3:42 அவர் நெறிந்த நாளிலே முறியாமல், ஒருவேளை நாம் நெறிஞ்சிருக்கலாம். சில வேளைகளில் நாணல் ஒன்னோட ஒன்று மோதி உடஞ்சி விடும். சில நேரங்களில் நாணல் காற்றில் முறிஞ்சிடும். அப்படியே மடக்குன்னு ஒடிஞ்சு விழுந்துடாது. அது அப்படியே ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே நார் ஆயிரும், ஆனால் அது சாஞ்சிரும் அல்லது விழுந்துடும், அப்படியே நெறிஞ்சு போடும். அந்த நாணலை அவர் அப்படியே ஒடிச்சு போடுகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நெறிந்த நாணலை முறிக்காதது. நீங்கள் அப்படி ஆண்டவரை பார்க்குறீங்களா? உங்களுக்கு அப்படி ஆண்டவர் உங்களுடைய கண்களில் தென்படுகிறாரா? என் ஆண்டவரே, நீ நெறிந்த நாணலை முறிக்கிறவர் அல்ல, நான் நெறிந்தவன். எனக்கு நீ முறிக்கிறது இல்லை. மங்கி எரிகிறது தெரியும். அது மங்கி எரிஞ்சுன்னா நாமெல்லாம் பூணு ஊதி அணைச்சி விட்டுருவோம். என்ன எரியுது இது, சும்மா மருக்கு இப்படின்னு தான் என்ன வெளிச்சம் கொடுக்குது இது, பூணு ஊதி அணைச்சிட்டு வேறேன்னு யோசிச்சு. ஆனால் ஆண்டவர் அந்த மங்கி எரிகிற திரிய அணைக்கிறது இல்லை. அவர் தான் ஆண்டவர், அவர் தான் நம்முடைய தெய்வம். ஒருவேளை நம்ம மங்கி எரியலாம், ஆனால் அதை அணைக்க முயற்சிக்கிறவரெல்லாம் ஆண்டவர். பாவத்தை நாம் சலுகையாக எடுத்துக்கொள்ள சொல்லலை, அப்படி இல்லை. சிலர் இந்த வசனங்களெல்லாம் சொல்லி அவர்கள் ஜெபிக்கிற விதம் நம்ம கேட்ட மாதிரி 1000 நாவுகள் இருந்தாலும்லாம் போலித்தனமாக இருக்கக்கூடாது. ஒரு நாவுனாலே நன்மை பேச தெரியாத நாம், ஒரு வாய் ஒரு நாக்கு அதிலேயே நன்மை பேசி நன்மை புறங்கூறாம குறை பேசாம இருக்க முடியாத நாம் 1000 நாவுலாம் பேசினா என்ன அர்த்தம்? யோசிக்கிறோம் அப்படி? இல்லை ஆண்டவரே, நான் மங்கி இருக்கு, என்னை நீங்கள் அணைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, அவர் பிதா ஆதரிக்கிற தாசன். முதல் வசனம், அவர் நமக்காக பிதா இந்த பூமியிலே அனுப்பின தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் பிதாவுடைய ஆத்மாவுக்கு மிகவும் பிரியமானவர். நம்ம மேலே பிரியம் கொண்டு இந்த பூமிக்கு வந்தவர். ரொம்ப பிரியம் கொண்டு இந்த பூமிக்கு வந்தார். மனுஷனிடத்துல போகிறது யாருன்னா குமாரன் தான். நான் போகிறேன்னு பிரியம் கொண்டு இந்த பூமிக்கு வந்தாங்க. ஆனால் இந்த மனுஷனிட அவருக்கு செய்தது, அந்த பிரியத்துக்கெல்லாம் அவர் செய்தது என்னன்னு தெரியுமா? அவர் மிகுந்த பிரியம் கொண்டு வந்தார். எல்லா மனுஷரையும் தெய்வ சாயலாய் கண்டு, பாவிகள், சிக்கல் இருக்கிறவர்கள், வியாதியில் இருக்கிற ஜனங்களை கண்டு மனதுருகி அவர்களை சேர்த்துக்கொள்ள அப்படி வந்து அவர் ரொம்ப பிரியம் கொண்டு வந்தார். எல்லாரும் அவர் மேலே அவர் பிரியப்பட்டது போல எல்லாரும் அவர் மேலே பிரியமா இல்லை. ஆனாலும் அவர் பிரியம் கொண்டு வந்த மக்களை அவர் தெரிந்து கொண்டார். எனக்கு எப்படி சொல்லுன்னு தெரியல, இப்படிதான் சொல்ல தெரியுது. அவர் கொஞ்சம் ஜனங்கள் எல்லாரையும் தேடி வந்தார். சொந்தமானதிலே வந்தார். யோவான் 1:14, சொந்தமானவர்கள் அவரை புறக்கணித்தார்கள், தள்ளினார்கள். அப்படி வந்த ஆண்டவர் அவர் ஒன்றும் கூக்குரலிடல. எத்தனையோ தீமைகள், எத்தனையோ பிரச்சனைகள் அவருக்கு செய்தார்கள். அவர் ஒன்றும் கூக்குரலிடல, வீதியில அவர் சத்தத்தை கேட்க பண்ணல. அவர் அந்த ஆண்டவர் இப்படியெல்லாம் நான் வாழ்ந்தேன், நீ இப்படியெல்லாம் வாழலே அப்படின்னு இல்லை. இவன் மனுஷன், இவன் நெறிஞ்சு போகிற மனுஷன், மங்கி எரியக்கூடியவன். இவனை அடைக்கக்கூடாது, இவனை ஒடிச்சு போடக்கூடாது, இவனை தூண்டி விடணும், இவனை கட்டி எடுக்கணும் நல்லா அப்படின்னு ஆண்டவர் இந்த பூமிக்கு அப்படிதான் வந்தார். அந்த நல்ல ஆண்டவரை நாம் தரிசிக்கிறோம். நம்ம மேலே பிரியம் கொண்டு வந்த கதை. இங்கே உட்காந்துருக்கிற ஒரு பிள்ளை மேலே ஒரு கோபம் அல்ல. எத்தனை பேர் அப்படின்னு நினைக்கிறீங்க? என் மேலே ஆண்டவர் இந்த காலையில் கோபம் அல்ல. சில வருத்தங்களோடு அவர் இருக்கலாம், ஆனால் மனுஷன் மேலே அவர் கோபம் கொள்ளுகிறது.
மனுஷன் மேல் அவருக்கு என்ன செய்யுது? மண்ணு ஓடுகள் கொத்த இந்த மனுஷனுடைய போராடுகிற ஒரு தெய்வம். அடித்த சுக்குநூறு பேர். அவருக்கு போராடணும்னா அவர் போராடுனவர் பிசாசோடு, அதுவும் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, பலத்தோடு அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் அப்பால போன்னு சொன்னார். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்காதேன்னு அவனை தள்ளுனார். அவருடைய போராட்டம் இந்த மண்ணோடைய உட்கார்ந்திருக்க ஒவ்வொருவரும் அவர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார். இந்த மண்ணுகளோடய அவருடைய போராட்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க. அவர் நம்மை ஆழமாய் நேசிக்கிறார். நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்க வந்திருக்கிறார். நம்முடைய குறைவுகளை மட்டும் நம்ம ஒத்துக்கிட்டா போதும். 7-70 முறை பாவம் செய்கிறதுக்காக அல்ல, 7-70 முறை குதித்து எழுந்த ஆண்டவரே நான் மங்கி எறிகிறேன்னு எனக்கு தெரியுது, ஆண்டவரே நான் நெறிஞ்சிட்டேன்னு எனக்கு தெரியுது, ஆண்டவரே என்னை கட்டும், என்னை காயம் கட்டும். நீங்கள் தான் காயத்தை உண்டு பண்ணி காயத்தை கட்டுகிற தெய்வம். நீங்கள் தான் மங்கி எரிகிற திரிய அணைக்காமல் தூண்டி விடுகிற எண்ணெய் ஊற்றி எரிய வைக்கிறது. என்னை எரிய பாடுறமே, எனது விளக்கு எரிய செய், இருளை பகலாக்கி. நம்ம வெளிச்சமாக இருந்தோம், இருள் குமாரனுடைய வெளிச்சம் நம்ம முகத்தில் வந்து பிரகாசித்தது. கொரிந்தியர்ல நான் வாசிக்கிறேன், இருள் இருந்த நம்ம மேல குமாரனுடைய வெளிச்சம் வந்து பிரகாசித்தது, நம்ம இருதயங்களில் பிரகாசித்தார். நம் வெளிச்சமா பளிச்சுனா நம்முடைய பாவங்கள் நமக்கு தெரிந்தது. பாவின்னு வந்து விழுந்தோம், நம்மை ஆண்டவருக்கு அறத்தை பிடிச்சு தூக்கினா, பயப்படாத, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, பயப்படாத போ. வெளிச்சம் நம்ம வந்தபோது நம்ம அப்படித்தான் நடந்து கொண்டோம். அப்படி நடந்து கொண்டோமா? இப்பவும் அதே தான். இப்பவும் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல வந்து நம்மை, அவருடைய மனைவியான மணவாட்டியான நம்மை எப்படியாவது வாழல, நம்மை வந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்தம் செய்து நம்மை அலங்கரித்து நம்முடைய குமாரனுக்கு ஒப்பாய் நம்மளை மாற்றிக்கொண்டே, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு தேவன் நம்மை முன்குறித்து, எப்படியாவது நீ ரெடி ஆகிட்டு வாழல, நம்மோடு கூட வந்து தங்கியிருந்து நமக்குள்ளே வாசம் பண்ணி அவர் குமாரனுடைய சாயலை நமக்கு காண்பித்து மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக்கப்பட்டு கண்ணாடியில் காணுகிறது போல் அந்த சாயலாகத்தானே, கண்ணாடியில் காணுகிறது போல் கண்டு அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைந்து ஒருவர் வரப்போகிறார். அவரை சந்திக்க அவருடைய மனவாட்டி ஆயத்தமாகுது. எல்லா தீமைகளும் எல்லா பாவங்களிலிருந்து கழுவி நம்மை சுத்திகரித்து கொண்டு சீ என்று துப்பி உதறி கழுவி நம்ம கேட்டோம். என்னத்தை கேட்குறாங்க? மனுஷனே நியாயம் செய். ஏன் நியாயம் செய்யணும்? ஒரு அநியாயம் செய்யப்பட்டார் ஒருவருக்கு அநியாயம்தான் இழைக்கப்பட்டது. நீதியுள்ளோர் தேசத்திலிருந்து அவர் அறுப்புண்டு போனார். அநியாயத்தை தவிர இந்த பூமியில் அதிகமாக ஆண்டவர் அனுபவித்தது வேற இல்லை. நன்மைகளை கொஞ்சம் ஜனங்கள் நன்றியாக வாழ்ந்த அநியாயம் எல்லா அக்கிரமோடும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. நம்ம பக்கத்தில் நியாயம் வர இங்கே என்ன எழுதியிருப்பார்? அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும், பூமியிலே என்னன்னா எண்ணிலேன்னு அர்த்தம். அவருடைய சபை மக்களில் மறுபடியும் பிறந்த அவருடைய பிள்ளைகளிடத்தில் நியாயத்தை நிலைநாட்ட விரும்புகிறார். காரணம், அவன் பக்கம் நிற்க விரும்புகிறார். இவன் பக்கம் ரைட் இருக்கு, இவன் மறுபடியும் பிறந்தவன், தேவனுடைய பிள்ளை, மனம் திரும்பவன், ஏன் பிள்ளை அப்படின்னு அவனுக்கு நியாயம் சொல்கிறார். இவனை குற்றப்படுத்துகிறதுக்கு யார்? அப்படிதான் சொல்றார். நியாயப்படுத்துகிறார். அவனோடு நின்று நியாயப்படுத்த மட்டும் இலக்கரிப்பதில்லை. எப்படி சொல்லலாம்? பின்வாங்கிறதில்ல, சோர்ந்து போவதில்லை. நம்மிடத்துல ஒரு நியாயத்தை நிலைநாட்டு மட்டும் ஆண்டவர் சோர்ந்தே போவதில்லைங்க. இன்றைக்கும் பிதாவினிடத்துல நம்முடைய நியாயம் எடுபடணும்னு எல்லா நியாயத்தையும் விட்டு விட்டார் ஆண்டவர். இன்னைக்கும் பிதாவினிடத்துல போய் நமக்கு சில சமயங்களில் நியாயம் இல்லாமல் நடக்கிறோம். நமக்கு நியாயம் நிலை நிற்கணுக்காக பிதாவினிடத்தில் இன்னைக்கும் பரிந்து பேசுகிறவராய் நின்று கொண்டு அவர் இலக்கரிப்பதில்லை. என்னதான் இவனுக்காக என்ன செய்யறதுன்னு அவர் இலக்கரிப்பதில்லை, சோர்ந்து போகிறதில்லை. அவர் இப்போது பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். பதறலை. ஐயோ
நம்ம எதிர்பார்க்கலையும் இப்படி நடந்துட்டானே, இப்படி நடந்துட்டானே, இப்படி நடந்தேனே அவருக்கு ஒரு பதட்டமும் இல்லை. இவன் இப்படி நடப்பான்னு அவருக்கு தெரியும். இவன் இந்த வயசுல இப்படி நடப்பான், இன்னைக்கு நடப்பான், நாளைக்கு எப்படி இருப்பான்னு அவருக்கு எல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. அவர் மேல இருந்து பார்க்குறாரு, எல்லாமே தெரியும். ஃப்ரம் தி பிகினிங் டு எண்ட், ஆதியும் அந்தமும் அவருக்கு தெரியும். உலகம் எப்போ முடியும்னு அவருக்கு தெரியும். அங்கே இந்த எட்ஜ் அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால அவருக்கு ஒரு பதட்டமும் இல்லை. நம்முடைய குறைவுகளை கண்டு அவருக்கு பதட்டம் இல்லை. ஐயோ அப்படின்னு இல்லை, அப்படி பதறலாம் இல்லை. வருத்தப்படுகிறார், அவருக்கு துக்கம் இருக்கிறது, பதறுவதில்லை. இப்படி பேசிட்டு இப்படி தான் ஆண்டவர் பேசுகிறார். அவர் பதறது இல்லை. அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணி ஓய மாட்டார். ஏன்னா அவர் நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். வெளியேறப்பட்ட ரத்தத்தை அவர் சிந்துறதுனால அதற்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் நம்மை விட்டு பின்வாங்க மாட்டார். யாராவது அப்படி உணர்றீங்களா நம்மளை பின்வாங்குறாங்கன்னு, நம்மளை விட்டுட்டு போவாங்கன்னு? இன்னும் ஒருபோதும் இல்லை. அவர் நமக்கு பின்னாடியே தான் நிற்கிறாங்க, நமக்கு தான் புரிய மாட்டாங்க. நம்மளை உந்தி 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 முன்னே தள்ள அவர் ஆசையாக தான் இருந்துக்கிட்டுருக்காங்க. நமக்கு தான் இந்த உலகமும் காரியங்களும் உதச்சிக்கிட்டு தள்ளி விட்டுட்டு என்னத்தை இல்லாமல் தேடிக்கிட்டு நம்ம ஓடிக்கிட்டாலே இருக்கும். அவருடைய மனம் எருசலேமை பார்த்து அழுகிறாங்க. விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் என்ன சொல்கிறாங்க, எருசலேமை பார்த்து என்னமெல்லாம் செய்யுது, என்னமெல்லாம் செய்கிறாங்க. நீ வாசித்தீங்க லூக்கா 19ஆம் அதிகாரம் வாசித்ததில் அவர் இப்படியெல்லாம் பேசுகிறோன்னு கல் எடுத்து அவரை எப்போ கொல்லலாம்னு வகை தேடினாங்கன்னு எழுதியிருக்கு. அடுத்த அவசரத்தில் கொஞ்சம் ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள், அவரோடு இசைந்திருந்தார்கள். இப்போ இன்னும் இவருக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இந்த பரிசைகள் முடிவு பண்ணார். எப்போ பார்த்தாலும் விரோதங்களை செய்தார்கள். ஆனால் அந்த எருசலேமை பார்த்து நீ இப்படி போ அப்படின்னு சொல்லலை. அவர் சொல்லலாம் நியாயம் இருக்கிறது, ஆனால் ஜனங்களிலே நியாயம் ஜெயமாக எடுக்கப்படணும்னு அவர் ஆசைப்பட்ட ஆண்டவர். அவர் எருசலேமை பார்த்து அழுதாங்க. ஏன் அழணும்? இப்படி யோசிக்கிறீங்களா? நம்மை பார்த்து அப்படிதாங்க அழுகிறாங்க. உன்னை எத்தனை தடவை நான் கூட்டி சேர்க்க மனசா இருக்கேன். மகனே, மகளே, சபையே, வாலிபனே, உன்னை எத்தனை தடவை கூட்டி சேர்க்க என் மனசு இருக்கு. உனக்கு புரியல? உனக்கு ஏன்பா மனசு இல்லை? உனக்கு ஏன் மனசு? அப்படிதான் எருசலேமை பார்த்து கேட்கிறேன். கோழி தன் குஞ்சுகளை செட்டைக்கிழவுல சேர்த்து கொள்ளுறது போல சேர்த்து கொள்ள எத்தனை தரமோ நான் மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனது. ஆண்டவரே, எனக்கு மனசை தாங்க. ஆண்டவரே, எனக்கு நல்ல மனசை தாங்க. நான் உங்கள் பிள்ளை, நெறிந்த நாடு மங்கேறி இருத்தி நீர் இலக்கரிக்க மாட்டீங்க, என்னை நியாயம் விசாரிப்பீங்க, நியாயத்தில் கொண்டு போய் நிறுத்துவீர், என்னை உங்களுடைய வலது பார்சத்தில் கொண்டு போய் நிறுத்துவீங்க. அதுக்காகத்தான் இங்கே கூடி வந்து உட்காந்துருக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்து. நீர் வருவீர், உங்களை நான் சந்திப்பேன். உங்களை என் அந்நிய கண்ணல்ல, என் கண்ணே உண்மை காணும். நீர் இருக்கிறபடியே நானும் வெளிப்படுவேன் உன்னை அவன் முன்னில். அப்படியே உங்களை பார்க்க ஆண்டவரே. அதற்காக இந்த பூமியில் என்னை சபை கூடி வர செய்து என்னை சுத்திகரிக்கிறீர், என்னை கழுவுகிறீர், என்னை சீர்படுத்துகிறீர், ஸ்திரப்படுத்துகிறீர். என்னை கொண்டு போய் நிலை நிறுத்துவீங்க ஆண்டவரே. என்னை நான் ஒப்புக்கொள்வேன். செப்பனியாவின் புஸ்தகம் நான் கேட்டுட்டு இருந்தபோது இந்த வார்த்தைகளை சகோதரர்கள் பேசும்போது இப்படி நான் நிறைய யோசிப்பேன். நீங்கள் வசனம் வாசித்தீங்கன்னா 3:1 வாசித்தீங்கன்னா, இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க ஆண்டவர். நீ வீட்டில் போய் படிங்க. 9ஆம் வசனம். அப்போது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படி நான் அவர்கள் பாஷைகளை சுத்தமான பாஷையாக மாறப்படும். நம்முடைய நாக்கு மாறட்டும். இது சின்னோண்டு தான் தண்ணியில் மிதக்குது. என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம்னு சில நேரங்களில் தெரிய மாட்டாங்க. கத்தி, சவரகன் கத்தி நடிக்கிறது, வட்டா சரியாக போச்சு. சில கத்திகளை தீட்டி ஷேவிங் பண்ணுறதை தான் எழுதியிருக்க. நாக்கு கத்தி ஒரே அடியில் அவ்வளோதான் நறுக்குன்னு போடுது.
அது நெருப்பு. சும்மா ஒரு சிலர் யாரையோ கொளுத்தி விடுகிறோம் என்று தங்களை கொளுத்தி கொண்டு இங்கே உட்கார்ந்துருக்க தெரிய மாட்டேங்குது. சகோதரா, சகோதரி, நீங்க நாவுனால யாரையோ கொளுத்தி விடுகிறதா நீங்கள் நினைக்கிறீர்கள், நீங்கள் எரிஞ்சு போயிடக்கூடாது. தயவுசெய்து உங்களுக்கு சொல்லுங்க. சிலர் ரொம்ப நெருப்புக்கு பக்கத்தில் நிற்கிறோம், தப்புன காரணம், தப்புன மரணம். நாவும் நெருப்பு தான். சிறிய நாவு பெரிய காட்டை கொளுத்திடும். இப்படியெல்லாம் அசிங்கமான பலனற்ற பலவீனமான மனுஷர்கள் நாம். ஆனால் ஆண்டவர் நம்மை அழைத்து தொழுது கொள்ளும்படி, ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படி, நான் அவர்கள் பாஷை தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, நன்றி ஆண்டவரேன்னு மாற்றுவான். இதை செய்ய தெரியாத யாரும் தங்கள் கையிலே நீங்களே உங்களை கொலை செய்து நீங்களே உங்களை வீணாக்க போறீங்க. நன்றி ஆண்டவரேன்னு ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய ஜனங்களுக்கும் நீங்கள் நாம் நன்றியா இல்லைன்னா நம்மை நாமே உருவ குத்தி கொண்டு வீணாக போகிறோம். நம்ம யாருக்கோ என்னமோ செய்கிறோம்னு நினைக்கிறோம். இல்லை, எப்படி எழுதியிருக்கு? புளியை வெட்டுகிறவன் அதில் தான் போய் விழுவான். அடைப்பை கொடுங்கன்னா பாம்பு கடிச்சிடும். ஏதோ நம்ம விளையாடக்கூடாது. கடிபட்டவர்கள் இருக்கிறோம், இன்னும் கடிவிடக்கூடாது. செத்தோம், பாம்பு கடிச்சா செத்தோம். சும்மா நம்ம பாட்டில் விளையாட்டாத்தனமாக நடக்கக்கூடாது. நம்ம பாஷையை நல்லாக்க தேவன் விரும்புகிற சுத்தமான பாஷையாக நான் மாறப்படுவேன். இதெல்லாம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி பாஷையை நல்லபடியாய் மாற்றி தேவனை துதிக்க நன்றி சொல்ல வந்த ஒரு கூட்டம் தான். ஆமென். இன்னொன்று சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் நன்றி, எல்லாவற்றுக்கும் நன்றி. ஆண்டவருக்கே உங்களுக்கு நன்றி. குறை சொல்ல ஒன்றும் இல்லை. ஆண்டவர் எனக்கு என்ன இருக்கு? என் குறைய நான் பார்த்தேன்னா என்னை யார் தான் ஏற்றுக்கும்? எனக்கு யாரை பற்றி குறை சொல்ல இருக்கு? கூச்சமே இருக்கிறதில்ல சிலருக்கு, வெக்கமே இருக்கிறதில்ல சிலருக்கு, தங்களை பார்க்கறதில்ல, பிறரை குறை பேசுகிறது. வெக்கம் இல்லாமல் குறை பேசுகிறோம், புரணி பேசுகிறோம், குறை பேசி திரிகிறோம். ஆண்டவரே, என் பாஷையை நீங்கள் மாற்றுறதுக்காய் ஸ்தோத்திரம். அதுதான் மாற்றிருக்காங்க. மாற்றினவர்களால் இல்லையே சொல்லுவோம். ஆமென். தேவன் நம்மளை எவ்வளோ நல்லபடியாக மாற்றிருக்காங்க. ஒரு சிலர் மாறாமல் இருக்கலாம், அவங்களும் மாறுவாங்க. நம்பிக்கையாக நம்ம இருக்கலாம். அப்படி மாற்றப்பட்ட கூட்டத்தின் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். எவ்வளோ காரைக்காலில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. கொஞ்சம் ஜனங்கள் இந்த கட்டடத்தில் பத்தியும் பத்தாமல் இப்படி நெருங்கி உட்கார்ந்து ஆண்டவருடைய சத்தத்தையும் வார்த்தையும் அவர் ஆறுதலையும் அவருடைய கண்டிப்பையும் அவருடைய சீர்திருத்தத்திலையும் அவருடைய பரிந்து பேசுகிற அந்த ஆவியை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அந்த ஜனங்கள் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். தங்களை பரிசுத்தம் பண்ணின, தங்கள் வாழ்க்கையை மாற்றின, தங்கள் பாஷையை மாற்றின, தங்கள் நாவை மாற்றின, தங்கள் இதயத்தை, கல்லான இருதயத்தை எடுத்த, பொல்லாத ஆவியை எடுத்து நல்ல ஆவியை தந்த, சதையான இருதயத்தை தந்த, பிரமாணங்களை இருதயத்தில் எழுதி அதன்படி நடக்கவும் அதன்படி செய்யவும் பண்ணுவேன்னு சொன்ன அந்த கர்த்தர் மேல் அவர்கள் நம்பிக்கையாக இருப்பார்கள். கொஞ்சம் ஜனங்கள், அந்த மீதியானவர்கள் அநியாயம் செய்கிறது, அநியாயம் சகிக்கிறது. அப்படி பார்த்துருக்கீங்களா? ஒரு வசனத்தை நான் காட்டி நீங்க வர ஞாபகம் வருது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். சகோதரனோட சகோதரன் வழக்கு 6ஆம் வசனம். அவிசுவாசிகளுக்கு முன்பாக அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. நான் நீதிமான், நான் சரி, நீ சரி. வழக்காடுகிறது எந்த வகையிலும் தவறு. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? அநியாயம் அழைக்கப்பட்டால் சகித்துக் கொள்வோம் நீங்களும் நான். பரவாயில்ல, அவர் நியாயத்தை நிலைப்படுத்துவார். நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தெய்வம்.
அநியாயத்தை நாம் சகித்துக் கொள்வோம். ஏன் சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? ஏன் நீங்கள் அநியாயம் செய்கிறீங்க, நஷ்டப்படுத்துறீங்க, சகோதரனுக்கும் அப்படி செய்கிறீங்க? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்களும் முன்ன அப்படி தான் இருந்தீங்கன்னு தான் சொல்ல அடுத்த வசனம். நம்ம திரும்ப வந்துடும் சேப்பனியம். நம்பிக்கையாக இருப்பார்கள். இஸ்ரவேல் மீதியானவர்கள் அநியாயத்தை சகிக்கிறவர்கள். அதாவது நான் எப்படி வழங்கிக்கிறேன்னா, ஆண்டவரை ஒரு தடவை ஆண்டவரை அங்கே நிறுத்தி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்தில் இருந்த ஒருத்தன் ஓங்கி படார்னு கணத்தில் அரைஞ்சிட்டான். என்னை இந்த கணத்தில் அரைன்னு ஆண்டவர் காட்டலை. அவர் என்ன கேட்டார்னா, ஏன் நான் தகாதது ஒன்றும் பேசலையே, அப்புறம் ஏன் அடிக்கிறேன்னு கேட்டார். நான் கற்பனையாக சொல்கிறேன், அப்படி தான் அடிப்போம். இன்னும் கொடுமை இருக்குது உனக்குன்னு சொன்னால் என்ன பேசியிருப்பார்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பிறகு அவர் பேசுகிறதே இல்லைன்னு எழுதியிருக்க. அவர் எப்படி இருக்கு, அவர் வாயில் வஞ்சனை இல்லை, அவர் ஒன்றும் பெதில் பேசு, அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இல்லை, அவர் எதிர்த்து பேசிக்கிட்டு இல்லை, தர்க்கம் பண்ணிக்கிட்டு இல்லை. அவ்வளோதான். நீ அடிக்கிறதுனா இன்னுமே அடிக்கலாம், அவ்வளோதான். என்ன வேணாலும் செஞ்சாங்க, சிலுவை வரைக்கும் அவர் வாயை திறக்கலை. பட் ஒன்று கேட்டார் அவர், ஏன் அடிக்கிறீங்க கேட்கலாம். இப்போ என்ன ஒன்று அவதூறாக ஒன்று சொன்னால் நான் சொல்லலாம், ஏன் இப்படி இல்லைன்னு சொல்லலாம். அதெல்லாம் அப்படி தான், நாங்கள் அப்படி தான் முடிவு பண்ணுறோம், நீ செஞ்சது தப்பு தானே, ஓகே 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 ஓகே, நீங்கள் என்ன வேணாலும் முடிவு பண்ணலாம், அவ்வளோதான். சைலண்ட். ஆண்டவர் அநியாயம் செய்யவில்லை. அவர்கள் யார்? அவர்கள் சிறுமையும் எளிமையுமான ஜனம், தங்களுடைய நாவுகளை சுத்தமாக்கப்பட்ட ஜனம், பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனம். பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனத்துக்கு தான் நாவு சுத்தமாகும். குறைவுகள் இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனத்துக்கு எப்படி எழுதியிருக்க வேதத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில், அக்கினி அவர்கள் மேல் வந்து பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு தோன்றுனது அப்படி தான் எழுதியிருக்கு. முதல்ல பாஷைகளை மாற்றி விட்டாங்க. அருமையாக இதயம்தான் வாய், இதயம் எங்கேயும் இல்லை, இதயம்தான் வாய், இருதயத்தின் நிறைவுனால் வாய். அப்போ இதயம்தான் வாய். அப்போ அப்படி வாய் அப்படி நாவை அப்படி மாற்றி விடுறாங்க, பரிசுத்தமாக்கி விடுறாங்க ஆண்டவர். பரிசுத்தாவியினால் நிரப்பி தாறுமாறாய் பாஷைகளை ஒரு நாள் ஆக்குனாங்க. இப்போ ஜனங்கள் ஒருவர் நேசிக்கிறவர்களாய், எல்லாரும் அன்பு கூறுகிற மக்களாய் அவர் பரிசுத்தாவியினாலே நிரப்பி அவர்களை மாற்றிவிட்டார். அப்போ சொல்றபடி நமக்கு தெரியும். அவர்கள் அநியாயம் செய்வது, அவர்கள் பொய் பேசுவதில்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை. உள்ளே வெளியுமாய் இருக்கிறவர்களை தேவன் சீர் செய்து விடுவார். அது அவர் வேலை. சபையில் மட்டும் விளையாடக்கூடாது. நான் சொல்றது அவர். இது தேவனுடைய சபை. தெய்வ பயம் நமக்கு இருக்கணும். இங்கே ஏனோ தானோடு இருக்கிறவங்க இங்கே உட்காந்துருக்கணும். ரொம்ப ஏனோ தானோடு இருக்கிறவங்க இங்கே இருக்கணும். நாம் கேட்ட மாதிரி நான் இப்படி செய்து நான் என் குடும்பத்துக்கு என் தீமையை வர வைப்பானே, அப்படிதான் பயப்படும். எனக்கும் என் சந்ததிக்கு என் நாசத்தை நான் வருவிப்பானே, கபடாக இருக்கணும். அவங்கள பற்றி என்ன பேசிக்கிட்டீங்க? என்னை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் வீட்டில்? ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே வீட்டில் போய் இந்த 3 பேர் பேசுகிறத அப்படியே பேனில் போட்டு என்ன சொல்கிறது, சட்டியில் போட்டு வறுக்கிறதா? என்ன டிஸ்கஷன்? நல்லதாக நடக்கா? சொல்லுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார் அப்படின்னு புருஷன் மனைவிக்கிட்டே சொல்லணும். மனைவி புருஷன் என்னோட பேசினாருங்க. உங்கள்கிட்டலாம் பேசுனாங்களா பிள்ளைகள? நம்மளைத்தான் சொன்னாங்கன்னா அப்படியா? இது என்னது? என்னோடு பேசுனாங்க. மகளே உன்னோட பேசுனது உணர்றியா? மகனே உன்னோட பேசுனதையும் உணர்றியா? இப்படி செய்யக்கூடாது, நான் செய்யக்கூடாதுன்னு உணர்ந்துருக்கிறேன் அப்படின்னு புருஷன் சொல்கிறார். மனைவி இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசுனாங்க, இவ்வளோ இறக்கமுள்ள தெய்வத்திட்ட நான் இப்படி பொய்னாவாக இருக்கிறேன்னு என்னோட பேசுனாங்கங்க, நான் மனம் திரும்பி அப்படித்தானே பேசணும். நம்மளைத்தான் பேசுனாங்க, நம்மளைத்தான் சொன்னாங்க. நாசத்தின் வழி அது. வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவாரல்லாமல் அப்பம் விட்டு நிம்மதியாக இருக்கும். பயம் யாருக்கு தெரியுமா? பயம் 1 யோவான்
எல்லாரும் பயப்படாதவங்க இங்கே உட்கார முடியாதுங்க. அப்படி நம்ம போலியாகவும் எதையும் பண்ண முடியாது. திகிலும் பயமும் கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் இங்கே உட்கார்ந்திருப்பார்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு என்ன பேசுகிறார்? அன்பிலே பயமில்லை, 18ஆம் வசனம், 4:18. அன்பிலே தேவன் மேல அன்பா இருந்தா பயப்பட வேண்டியதில்லை, மனுஷன் மேல அன்பா இருந்தா பயப்பட வேண்டியதில்லை, யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நிம்மதியாக அப்பம் விட்டு வீட்டில் போய் சமாதானமாய் தூக்கம் இன்பமாய் இருக்கும். நீதிமானுக்கு நித்திரை இன்பமாக இருக்கும். ஆனால் மனுஷன் மேலும் தேவன் மேலும் அன்பு இல்லை. மனுஷன் மேல் ஈட்டி எடுத்துக்கிட்டு நம்ம இருக்கிறோம், என்னவெல்லாமோ பண்ணி பார்க்குறோம். அன்பு இல்லைன்னா பயம் வந்துடும், தானே வந்துடும். என்னன்னு சொல்கிறாங்க? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எல்லாரையும் மனப்பூர்வமாக நான் நேசித்தா ஏன் ஒருத்தர் எனக்கு சூது பண்ணிடுவாங்க, எனக்கு அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க, ஏன் நம்ம பயப்படணும்? வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண முடியாது. நான் நேசிக்கிறவனா இருந்தால் எனக்கு தீமை செய்கிறவன் யார்? நான் நன்மை செய்கிறவனா இருந்தால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? பேதர் அப்படிதான் பேசுகிறார். நீங்க நன்மை செய்யுங்க, உங்களுக்கு தீமை யாரால செய்திட முடியும்? உன்னை கர்த்தர் தமது கரத்து நிழலினால் மறைந்திருக்கிறார். இந்த கையை தாண்டிக்கிட்டு தான் இங்கே வரணும். நீ அவருடைய கண்ணின் கருவிழி, உனக்கு நேரம் ஈட்டி வந்து அவருடைய கை உனக்கு முன்னாடி இருக்குங்கிறத மறந்துடாத. ஏன்னா நீ அவருடைய கண்ணின் கருவிழி. பூரண அன்பு தெய்வம் உன் மேல வச்சிருக்காங்க, நீயும் பூரணமா அவரை நேசித்து விடு. பயத்தை புறம்பே தள்ளிவிடும். பயமானது வேதனை உள்ளது. இந்த பயம் எப்படி வந்தது? வஞ்சனையினால் வந்த பயம். இந்த பயம் எப்படி வந்தது? கபடினால் வந்த பயம். பயங்கர வேதனைப்படுதும், நிம்மதியா தூங்கவே முடியாது, தூங்கவே விட மாட்டாங்க ஆண்டவர். நம்ம கேட்டமே அருமையா, நீ ஒப்புரவாகாத வரைக்கும் நீங்க என்னமெல்லாமோ பண்ண பார்க்குற, நடக்காது சகோதரா சகோதரி. போய் ஒப்புரவாகும். நம்ம யாருன்னு தெரியுதா? நம்மளுக்கு தெரியுமா? ஒரு சகோதரனுடைய சாட்சி கட்டணும். 2 சகோதரர்கள் பேசிட்டு இருக்காங்க. அவர் ஒருத்தர் அப்பம் பக்கம் வந்திருக்கான், அப்பம் பக்கம். இப்போ நான் அப்பம் பக்கம் இல்லைன்னு சொல்கிறார். ஏன் அப்பம் பக்கம் மாட்டேன்றீங்க? எனக்கு ஒரு சகோதரனோட மனசு கஷ்டம் இருக்கலாம், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாமே, வாங்க போய் கேட்டு வந்துடுவோம். அது ரொம்ப தூரம், சரி பரவாயில்ல, ரொம்ப தூரம் வேண்டாம், ஃபோனில் பேசுறலாமே. அப்படியெல்லாம் இப்போ அவர்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. இது என்ன இதே கடினம். இங்கே நீங்கள் என்ன செய்தாலும் கேட்கப்படாதுங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்மை. நம்ம அழுத்தமாய் கேட்டோம். போய் ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கை சொல்லு. உன்னை நேசிக்கிறேன், அதனால தான் வைக்க சொல்றேன். உன்னை நேசிக்கிறேன்னா டேக் இட், எடுத்துட்டு போன்னு சொல்லிடுவேன். ஆனால் உன்னை நேசிக்கிறேன், போய் அது இங்கே இருக்கட்டும், நானும் நிற்பேன், அதுவும் அங்கே இருக்கட்டும். யூகோ, நீ போய் ஒப்புரவாகி வா. அது நேசிக்கிறதுன்ற வெளிப்பாடு. இல்லைன்னா எடுத்துக்கிட்டு போ, என் மூஞ்சில முடிக்காம போ. காயினே ஓடிப்போ. சுற்றி திரிந்து ஓடி திசைகிட்டு போனான் காயின். என்ன பேசுனாங்க? உன் முகநாடியே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் பார்க்குறேங்க, தெய்வம் நான் பார்க்குறேங்க, உன் அகம் முகத்தில் தெரியுது இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? உன் சகோதரன் எங்க? அவனுக்கு என்ன காவலி? நீ காவலாளி எல்லாமே யாரா காவலாளி? ஒரே தாய் பிள்ளை பெற்ற பிள்ளைங்க. அதில் அவனுக்கு நீ காவலாளி இல்லாமல் அவன் உனக்கு காவலாளி. இங்கேயே தெரிஞ்சிருச்சு ஆண்டவருக்கு. இப்படிப்பட்ட மாய்மாலமும் இப்படிப்பட்ட காரியங்கள்னால தான் அவளைந்து தெரிய வேண்டியதாக இருக்கு. அவன் தான் கெஞ்சி, நான் என் மேலே ஒரு அடையாளத்தை போடுங்க சாமி, இல்லைன்னா அடையாளத்தை போட்டு உடைச்சு. தேவன் அப்பவும் இப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கான். பாவத்தை பொறுத்தவரை அப்பவும் இப்பவும் ஒரே மாதிரி தான். விளையாடக்கூடாது சபையில். அவர்கள் வாயிலே வஞ்சனை நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்தும் பயமே தேவைங்க. யார் நம்மளை பயப்படுது? தேவன் நம்மளை பயப்படுத்துறது இல்லை. யாரையாவது பயப்படுத்தியிருக்காங்க? பாவிகள் பயந்தாங்க, பரிசேயர்கள் பயங்கரமாக பயந்தாங்க. பயப்படலை, பயந்துருக்கணும். ஆனால் அவர்கள் பயப்படலை, துணிவு உண்டாங்க.
ஈட்டி எடுக்கவும் கல் எடுக்கவும் அது செய்யவும் இது செய்யவும் துணிவு கொண்டார்கள். பயந்திருக்கணும் முறைப்படி. ஆனால் அவர்கள் பயப்படாமல் அவர்களை கொலை செய்ய தேடினார்கள். காரணம் அவர்கள் இருதயம் கடினமாக போட்டது, வஞ்சகம் அவர்கிட்ட இருந்தது. ஒருத்தன் அவர்கிட்ட கேட்குறான், அவரை இப்போ கேட்டவங்கள குற்றம் கண்டுபிடிக்கும்படின்னு இருக்கு. வஞ்சகமாய் வந்து குற்றம் கண்டுபிடிக்கும்படி ஒரு கேள்வியை கேட்குறான். இன்னும் ஒரு இடத்துல எழுதியிருக்கு சுவிசேஷத்தில், ஆண்டவரே அவன் உங்கள் மேலே குற்றம் சாட்டுறதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி ஒன்றை ஒரு கேள்வி கேட்குறான் அப்படின்னு ஒருத்தர் பக்கத்தில் நின்று அவனுக்கே தெரியுது, கர்த்தருக்கு தெரியாது, கூட நிற்கிறவனுக்கு தெரியுது. ஆண்டவரே உங்க இடத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறதாக இந்த கேள்வியை கேட்குறான், ஜாக்கிரதையாக இரும். அவருக்கா ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லணும். அவர் ஒரே கேள்வி கேட்டார், அவன் பாட்டில் போயிட்டான். அப்போ அதிலே சொல்ல முடியல. அப்போ வஞ்சகம் அந்த இது இருந்தால் ஒரு வார்த்தையில் குற்றம் கண்டுபிடிக்கத்தான் நம்ம இருப்போம். சபையில் அப்படி இருக்கக்கூடாது. அப்பம் பக்கம் வர்றோம், செம்மையாக இருதயத்தை வச்சுக்கணுங்க. நான் இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், செம்மையாக இருதயத்தை வச்சுக்கணும். இல்லை உங்களுக்கு தெரியும் என்ன, சபையில் மாய்மாலம், சபையில் கடவுளுடைய நாமத்தை காற்றுல பறக்க விட்டுட்டு இங்கே நீதிமான போல நம்ம காட்டணும், நாம் சரி நீங்கள் நிலைநாட்டணும், நெவர் நடக்காது. தேவன் அப்படி அனுமதிக்க மாட்டார். பிரதர் சொன்ன மாதிரி பகிரங்கமாய் வந்து நான் இப்படி சபையவே ஏமாத்தினேன், சபையவே நான் நம்ப வச்சேன், சபையவே நான் வஞ்சகமாய் நடத்தினேன்னு ஒப்புரவாக இருக்க ஆட்கள் இருக்கா? அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும், தூக்கமெல்லாம் சமாதானம். யார் மேலேயே அது கசப்பாக இருந்து பாருங்க, நம்ம கேட்ட மாதிரி எப்படி இருக்கணும், தூக்கமே வராது, விடமாட்டாங்க. நிம்மதி எப்படி தூங்க விடுவாங்க? ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்துக்கிட்டு ஆண்டவருக்கு விரோதமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருதயத்தில் நிம்மதியாக தூங்குறோம்னு சொன்னால் நீ கெட்டு போறேன்னு அர்த்தம். உன் இருதயம் கடினமாகி போய் உன் இருதயம் வஞ்சிக்கப்பட்டு போயிடுச்சு, நீ கெட்டு போயிட்டேன்னு அர்த்தம். அதனால தான் நல்ல தூக்கம் வருது, நல்ல சாப்பாடு, நல்ல சம்பாத்தியம், நினைச்சதெல்லாம் கிடைக்குது. காரணம் நீ வேசி பிள்ளை, அதான் அர்த்தம். இல்லைன்னா எப்படி இருக்க முடியும்? நிம்மதி அப்படி தூங்க முடியும்? தூங்க முடியாது, கஷ்டமாக இருக்கும், தூக்கமே வராது. யார் மேலே கசப்பாக இருக்கிறதுனால இல்லை, சில சம்பவங்களை நினைச்சா தூக்கமே வர்றதில்ல. இப்படிமா சபை இருக்க முடியும்? சபையில் நம்முடைய நாம் அப்படி ஆண்டவரை போல துக்கமடைய அழைக்கப்பட்ட மக்கள்னா, அவருடைய துக்கத்தை சுமந்து வாழ அழைக்கப்பட்ட வாலிபர்கள் குடும்பங்கள்னா, நாம ஒருத்தருக்கு இப்படி யோசித்து அப்படி யோசித்து தூக்கத்தை இழக்கிற கூட்டம் இல்லை. நாம தெய்வத்தினுடைய பாரத்தை இருதயத்தில் சுமந்து தூங்காம நாம் இருக்க அழைக்கப்பட்ட ஜனம், தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை சுமக்க அழைக்கப்பட்ட ஜனம். தமாஸ் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இங்கே கேலி கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணி கொண்டு வஞ்சகம் பண்ணி கொண்டு நிம்மதியாக தூங்க முடியாது. அதுக்கு மேலேயும் நம்ம தூங்குறோம், அதுக்கு மேலேயும் நம்மளால் எதையும் சமாளிக்க முடியுதுன்னா நம்மை தேவன் கைவிட்டு விட்டார். கைவிட்டுட்டதுனால நமக்கு நிம்மதி. உலகத்தில் தூங்கலை, என்ன செய்தாலும் தூங்குவாங்க கொரட்டா, என்ன அநியாயம் செய்துட்டு வந்தாலும் கொரட்டை விட்டு தூங்குவாங்க. ஏன்னா ஒரு சொரணை இல்லை. கைவிடப்பட்ட ஜனம், சுத்திகரிக்கப்படாத ஜனமான தேவனுடைய பிள்ளை முழுக்கனா அவனுக்கு தூக்கம் வராது. அதை சரி செய்யணும்னு யோசிச்சுட்டு தான் இருப்பான். தேவனோட ஒப்புரவாகும் அதை கொடுக்கணும், அப்படி யோசிச்சு கூட தான் அவன் இருப்பான். தெசலோனிக்கரில் அப்படி எழுதியிருக்கு, சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை படிச்சிருக்கீங்களா நீங்கள்? அப்படி தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரமா 1 தெசலோனிக்கரா 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம். பயப்படுத்துறதுக்காக சொல்ல அருமையானவர்களே, விளையாடக்கூடாது. இது வெரி வெரி சீரியஸ் மேட்டர். இதில் தமாஸ் பண்ணுனா நம்மளை சஞ்சலப்படுத்தி விட்டுடுவாங்க. அப்படிதான் எழுதியிருக்கு வேதத்தில். நீங்கள் எங்களை கலங்க பண்ணுங்க, ஆக நம்ம நீ நடுவது. அவன் கலங்க பண்ணா இஸ்ரவேல் சபையவே. தேவன் சொன்னார் ஒன்றை கலங்க பண்ணுவாங்க. நாம் இங்கே வந்து விளையாடுறோம், தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறோம், தெய்வ சிந்தை இல்லாமல் இருக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இருதய நொறுக்கமும் கண்ணில் கண்ணீரும் நமக்கு இல்லாமல் இருக்கு. தேவன் அதை விரும்பலை. மனம் திரும்புன்னு தான் சொல்கிறான். இப்பவும் நம்மளை பார்த்து அவர் கூவி அழைக்கிற சத்தம், மனம் திரும்பி என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னிடத்தில் திரும்பும். ஆண்டவர் நம்மோட பேசும்போது
சத்திய 10ஆம் வசனத்தில் நடுப்பகுதியில் இருந்த படிக்கிறேன். ரட்சிக்கப்படத்தக்கதாய், பரிசுத்தமாக்கத்தக்கதாய், விடுதலை பெறத்தக்கதாய், பரிசுத்தப்படுத்த விரும்புகிற சத்தியத்தின் மேலுள்ள அன்பை நாம் அங்கீகரிக்காமல் போகும். சத்தியமானவர் ஒன்று நமக்கு சொல்லுகிறார், அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உன் இருதயம் செம்மையா அல்ல, உன் முக நாடி வேறுபடுதுன்னு சொல்றார் அவர். அதை நம்ம ஏற்றுக்க தயாரல்ல. ஆகையால் 11, சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக. என்ன பொய்? நம்ம நல்லா இல்லாமல் இருக்கிறோம், ஆனால் நம்மளை நல்லா இருக்கிறோம்னு தேவன் நம்ப வைக்கிறார். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். நாம வஞ்சிக்கப்படுறோம், சாத்தா நம்ம வஞ்சிக்கிறான், அது கூட தேவனும் சேர்ந்து கொள்ளுகிறார். சேர்ந்து கொண்டு நம்ம இருதயம் நல்லா இல்லாகும்போது நல்லா தூங்க வைக்கிறார். தூங்குடா, பணமா உனக்கு வரும், வரட்டும். 1 வச்சா 2ன்னு உனக்கு நடக்குதா, நடக்கட்டும். ஏன்னா தேவன் நம்மை விட்டு விட்டார். பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக வஞ்சகத்துக்கு தேவன் நம்மை ஒப்பு கொடுத்து விட்டார். ஏன்? சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை நாம் அங்கீகரிக்க. சத்திய ஆவியானவர் நமக்கு ஒன்று சொல்லுகிறதை நாம் அங்கீகரிக்க மாட்டேன்றோம். இதே நல்லா இல்லை, பொருளாசையாக இருக்குது, இது விபசார சிந்தை, இது கசப்பு, இது விரோதம், இது நல்லதில்லைன்னு சொல்லும்போது நாம் சாக்கு போக்கு சொல்லி அதை உதாசீனம் செய்கிறோம். சரி, அவர் சொல்லி பார்த்தார், இவனோட போராடி இல்லை, சரி நீ நல்லா இருக்கிறதாய் நினச்சிக்கடான்னு விட்டுட்டு போயிடுவார். அவ்வளோ. பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகம்னு என்ன? நமக்கு கண் இல்லாத போதே கண்ணு இருக்குதுன்னு நம்ப வைக்கிறது. நம்ம நல்லா இல்லாத போதே நம்ம நல்லா இருக்கிறோம்னு நம்ப வைக்கிறது. கொஞ்சம் முடிச்சுக்கங்க. இப்படி தேவன் நம்மை நம்பி வச்சுட்டா எவ்வளவுக்கு தப்பாக போயிடும். என் பாவமே நான் உணர முடியாமல் போயிடும். கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அதுக்காக தேவன் நம்மை அழைக்கலை. செப்பனியா புஸ்தகம் திருப்பிக்கிறோம் சொல்லி முடிக்கிறேன். நான் நிம்மதியாக இளைப்பாறுதலாக படுத்துவான். காரணம் அவர்கள் இருதயம் சுத்தமாக இருக்கு. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை பார்க்குறோமா? கர்த்தருடைய பரிசுத்தம் நமக்கு புரியுதா? இரக்கம், அன்பு, தயவு புரியுதா நமக்கு? சின்ன சின்ன விஷயங்கள வழக்கு பண்ணிக்கிட்டு வீட்டில் இருக்கோமா? நிறைய சொந்தக்காரர்கள் இருக்கிறோம், மாமா, மாமி, மாமியார், மருமகள், பிள்ளைகள், பெற்று எல்லாரும் சேர்ந்த இடம் தான் சபை. இதுல எல்லாம் உறவுகளை நாம் எப்படி வச்சுக்க ஆசைப்படுறோம்? பிடிக்கலைங்க. சில குடும்பங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. வஞ்சிக்கப்படக்கூடாது. 14ஆம் வசனம், சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரி, எருசலேம் குமாரத்தியே நீ முழு இதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு, சந்தோஷமாயிரு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றிவிட்டார். குமாரனை கொண்டு, குமாரனுடைய மரணத்தினாலே ஆக்கினையெல்லாம் அகற்றிவிட்டார். உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் குடும்பத்தில், உன் சபையில், உன் நடுவில் இருக்கிறார். இனி பாவம் உன்னை மேற்கொள்ளது. நீ கிருபைக்குட்பட்ட ஜனம், பாவம் உன்னை மேற்கொள்ளது. அப்படி படிக்கிறீங்களா என்னோட சேர்ந்து? அந்நாளிலே எருசலேமை பார்த்து பரிசுத்தமாய் வாழ விரும்புகிற பிள்ளைகளை பார்த்துன்னு அர்த்தம். பரிசுத்த பிள்ளைகளை, பரிசுத்தமாய் வாழ விரும்புகிற பிள்ளைகளை பார்த்து பயப்படாதே என்றும், சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே, நெளிந்த நாடல முறிக்காத தெய்வம், தளர விடாதே, எழுந்திரு, பயப்படாத, கலங்காத, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அதற்காகத்தான் வந்தா, ரட்சிக்காம போக மாட்டார். ஆமென். ஒரு ஆத்மா கூட இங்க ரட்சிக்காம போக கூடாது. தன் சொந்த ரத்தத்தை சிந்தினதை விட்டுட்டு போடுவாங்களா? இந்த கொட்டாக்குள்ள சொல்ற, இந்த இடத்துக்குள்ள வந்த ஒரு பிள்ளை கூட ஆண்டவருடைய சந்நிதியில் நீங்களும் நானும் இல்லாமல் காணப்படக்கூடாது என்று விரும்புகிறார் ஆண்டவர். அவர் ரட்சிப்பார். எல்லாரையும் அவருடைய மகிமுள்ள சன்னிதானத்திலே மகிழ்ச்சியாக கொண்டு போய் நிறுத்த தன் உயிரையே கொடுத்தவர் அவர். ஒரு பிள்ளையை கூட விட மாட்டார். அவர் உன்பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார்.
அவர் உன் பேரில் மகிழ்ச்சியாய் பாட்டு பாடி உன்னோடு கூட அவர் இருக்கிறார். மகிழ்ச்சியா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி கெம்பீரிச்சு பாடணும். என் ஆண்டவர் என் கூட பாடுகிறார். சபை நடுவிலே என் கூட துதிக்க வந்திருக்கிற தெய்வமே, இந்த பாவியோட உங்க ஆவி பரிசுத்த ஆவியானவர் வந்து எங்க கூட வந்து துதிக்க வந்திருக்கிற தெய்வமே, எங்களை துதியினால் நிரப்புகிற தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். கம்பீரமாய் பாடணும். இப்படிப்பட்ட நல்ல தெய்வம் நம்ம மத்தியில் இருக்கு. நான் மட்டும் ஆண்டவர் பக்கமாய் திரும்பினா போதும். அப்பம் பக்கம் வந்திருக்கிறோம். ஆழமாய் நம்ம ஆண்டவர் பக்கமாய் திரும்ப அப்பம் பக்கம் வந்திருக்கிறோம். ஒரு 2 வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் அந்த பேப்பரை. ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன். ஞாபகம் மறக்கு. இப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வத்தை நாம இவ்வளவு பெரிய அன்பை சிலுவையில் நம்முடைய பாவத்துக்காய் நம்மேல் சரி கட்டாமல் நம்முடைய குமாரன் மேல் சரி கட்டினாரே. அக்கிரமங்களுக்கு தக்கதாக 103ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் செய்யாமல் குமாரர்களே செய்வார். சரி கட்டின அந்த ஆண்டவருடைய அன்பை நாம் மறந்து விட்டால் அப்போ பிசாசு உள்ள வராமல் என்ன செய்யும்? சிநேகிதனேன்னு சொன்னாங்க. அப்படி நம்பினாங்க, அவ்வளவு நம்பிக்கை வச்சாங்க, மூடி மறைச்சாங்க. ஆதி முதலாய் ஒருவன் பிசாசாவே இருந்துகிட்டு இருக்கிறான், ஒருத்தர்கிட்ட கூட ஒன்று கூட காட்டலை. இவ்வளவு அன்புள்ள ஒரு தெய்வத்தை அவன் துரோகம் செய்தானே, அப்போ அவனுக்குள்ள பிசாசு புகாமல் என்ன செய்வான்? யோவான் 13ஆம் அதிகாரம் 2 எழுதியிருக்கேன். அவனுக்குள் சாத்தான் புகுந்தான். இவ்வளவு பெரிய அன்புக்கு முன்பாக அவன் அப்படி வஞ்சகமாய் நடந்துட்டானே, அப்போ சாத்தான் புகாமல் என்ன செய்வான்? சாத்தான் புகுதுக்கு ஒன்றும் செய்யணும், வஞ்சகமாய் நடந்தாலே போகும். நம்ம கேட்டோம், அருமையாக கேட்டோம். நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோங்கிறதெல்லாம் இங்கே கேள்வியே கிடையாது. அதெல்லாம் இதயம் எப்படி இருக்குங்கிறதா இப்போ கேள்வி. தேவன் பார்க்குறதெல்லாம் ஆவியின் சிந்தை இன்னதென்று அவர் அறிவார். ஒரு செயலை நாம் பார்க்குறோம், தேவன் அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற மனம் என்னன்னு பார்க்குறாரு. நம்ம பெருக்குமாறு பிடிக்கலாம், பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? வெகு ஜோராக இருக்கும். ஃபோட்டோ எடுத்தால் தினுசாக எடுக்கலாம். என்ன சில அரசியல்வாதிகள் பிடிப்பாங்களே, இப்படி கிளிக்குன்னு அப்படி அதே மாதிரி இருக்கலாம். ஆனால் இதே என்ன, 2 கூட்டுறது தான். சபையில் வந்து சகோதரன் ஆத்மார்த்தமாக பெருக்குமாறு எடுத்து போயிருக்கிறார். ஃபோட்டோ எடுக்கவும் ஆள் இல்லை, ஏன் பிரதர் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்ல ஆளும் கிடையாது. அவர் கூட்டிகிட்டு போகிறார். அவருடைய இதயம் என்ன? இதயத்திலிருந்து எப்படி புறப்படுதுங்கிறது தான் ஆண்டவர் ஆவிகளை தான் பார்க்குறேன். நம்ம என்ன செய்கிற முதல்ல ஏமாந்து போகக்கூடாதுங்க. நம்முடைய எல்லாருடைய ஆவி அங்கே வெளிப்படும். அவர் இருளில் மறைஞ்சிருக்கிறது அவர் வெளியரங்கமாகுவாங்க. ஒரு நாள் என்ன நோக்கமாக செய்தோம், என்ன நோக்கத்தில் பேசணும், என்ன நோக்கத்தில் இப்படி புறம்புரி திரியிறோம், நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய ஆவி அவர் பிறப்படம் என்ன? பிறப்படம் இதயம் எதுவும் அதை நம்ம சரி செய்யணும். பாவத்தை நம்ம சொன்ன மாதிரி பாவத்தை ஒத்துக்கொள்ள பயப்படவே கூடாது. பாவம் தான். அதை யார்கிட்ட ஒத்துக்கொள்ளுது, எங்கே ஒத்துக்கொள்ளுதும் பயப்படுத்த. பாவத்தை நாம் ஒத்துக்கொண்டால் தேவ தூதனை போல மாறி செத்த நாடு. அவ்வளோதான். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷப்படுறதுன்னா என்ன? தேவதூதர்கள் சந்தோஷப்படுறாங்கன்னா நம்ம தேவதூதன் போல மாறிட்டோன்னு அர்த்தம். என்ன போல ஒருத்தர் இங்கே மாறிட்டாரேன்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்படிதானே? இல்லையா? நான் சொல்றது சரியா? பரலோகத்தில் தேவதூதர்கள் தேவனுக்கு முன்பாக சந்தோஷப்படுகிறார்கள். என்ன போல ஒருத்தர் மாறிட்டானே, மனம் திரும்பி எப்படி ஆகிட்டானே, பாவம் செய்யாத என்ன போல ஒரு மனுஷன் மாறுறாரு, சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் நான் பாவத்தை மறைச்சா பிசாசாயும் மாறி. எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்கு. இப்போ மனம் திரும்பி தேவதூதனை போல அப்பம் பக்க போகிறோமா? மனம் திரும்பாமல் பிசாசுனா யூதாசு. ஒருவனுக்குள்ள பிசாசு புகுந்தானே, அங்கேயும் ஆண்டவர் என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டவர் நல்ல தெய்வம்.
நம்மளை நேசிக்கிற தெய்வம். நல்ல துணிக்கையாய் துண்டாய் எடுத்து அப்பத்தை பீத்தப்ப அந்த அப்பத்தில் கடைசியாக பிஞ்சு இருக்கிறத ஒன்றை தொட்டு கொடுப்போம்லாம் கிடையாது. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்து எடுத்து நல்ல துண்டாய் எடுத்து அதை ரசத்தில் முக்கி அவனுக்கு கொடுத்துருப்பார். அப்படி தான் கொடுத்துருப்போம். இப்போ அப்படியே தான் ஆண்டவர் இருப்பார். நிச்சயமாக அவருடைய இதையும் அப்படி தான் இருக்கும். கடைசி அங்கே கெத்செமனே தோட்டத்தில் என்ன கேட்டாங்க? சிநேகிதனேன்னு கேட்டாங்க. முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்குற. சில நேரங்களில் சில சதிகளை அல்லது சில வஞ்சகங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும் எனக்கும். சிநேகிதனேன்னு முத்தம், அவர் சிநேகிதனேன்னு அவர் இருக்கிறார். இவன் என்ன செய்கிறான்? ரபின்னு சொல்லிட்டு பேசாமல் நின்றுருக்கலாம், ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பேசாமல் நின்றுருக்கலாம். அது ஒருபடி கொஞ்சம் குறைவாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டான்? ஹக் பண்ணி முத்தம் கொடுத்துட்டான். முத்தம் கொடுக்குறாருன்னா நேசிக்கிறாருன்னு அர்த்தம். நம்ம யாரையாவது போய் ஹக் பண்ணுவோம். சிலர் நடந்து கொள்ளுகிற விதங்கள் எல்லாம் நீங்கள் உங்களே வீட்டை போய் கேளுங்க. என்னுடைய உண்மையாகவே நான் எப்படி இருக்கிறேன்? அப்பம் பக்கம் வந்திருக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரோடும் நான் எப்படி நடக்கிறேன், எப்படி பார்க்குறேன்? ஒவ்வொருவரை பற்றி வீட்டு நான் உட்காந்து யோசிக்கிறேன். நீங்கள் தப்பாக விளையக்கூடாது, சரியாக விளையக்கூடாது. நான் உட்காந்து யோசிப்பேன். ஒவ்வொரு வாரமும் யோசிப்பேன். சில நேரங்கள் யோசிக்கிறதில்ல, சில நேரங்கள் நான் ஒவ்வொரு ஊராக இருந்து யோசிச்சுட்டு வருவேன். அவங்கள பற்றி என்ன, இவங்களை பற்றி என்ன, இவங்களை பற்றி என்ன, இவங்களை பற்றி என்ன, இவங்களை பற்றி என்ன, இந்த குடும்பத்தை பற்றி என் மனோபாவம் எப்படி இருக்குது. சில குடும்பங்களை பற்றி நினைக்கும் போது தான் தூக்கமே போயிடுது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அங்கே இப்படி இருக்கேன், இங்கே இப்படி இருக்கேன், இங்கே இப்படி இருக்கேன், வெரி குட், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி ஒவ்வொருவராக சில நேரங்கள் நான் நினைக்கிறது உண்டு. அப்படி எல்லாரையும் டிஆர் பட்டணத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. அந்த பக்கம் குறைசப்பட்டு சும்மா இருக்காது சொல்ல, நினைக்கிறதுக்காக வழி சொல்ல. அப்படி எல்லாரையும் உட்காந்து யோசிக்கிறது. என் மனம் எப்படி இருக்குது ஒருத்தர் மேலே? மனசு ஏதாவது சொல்லணும்னு நினச்சா எப்படி சொல்கிறது? அதை சொல்லிடணுமே, சமயம் கிடைக்கும்போது சொல்லிடணும். அப்படி யோசிக்கிறோமா உட்காந்து எப்படி இருக்குது மனோபாவம்? சும்மா வந்து யூதாசன் தான் அப்பம் விட்டான். நம்ம அப்பம் விற்கிறத பெருசு கொடுத்து ஒரு மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. யூதாசன் தான் தெய்வத்துக்கு முன்பாக அப்பம் விட்டான். தெய்வ பயம் இல்லாமல் அப்பம் விட்டான். தப்பு அவன் வாழ்க்கையில் நடந்துருச்சு. இங்கேயும் தெய்வ பயம் இல்லாமல் நமக்கு நுழையக்கூடாது. உங்களை பயப்படுத்துறதுக்காக சொல்லுங்கள். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாம்.